ما علمت منهم وما لم أعلم في كل وقت وحين. الحمد لله الذي تواضع كل شيء لعظمته، والحمد لله الذي ذل كل شيء لعزته، والحمد لله الذي خضع كل شيء لملكه، والحمد لله الذي استسلم كل شيء لقدرته، عدد خلقه ورضا نفسه وزنة عرشه ومداد كلماته ودوام ملكه. جزا الله عنا نبينا وسيدنا ومولانا خير الأنبياء والمرسلين محمدا صلى الله عليه وآله وأصحابه وأمته وسلم بما هو أهله عدد ما في علم الله ودوام ملك الله. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ثم دنا فتدلى فكان قاب قوسين أو أدنى فأوحى إلى عبده ما أوحى ما كذب الفؤاد وما رأى. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم، ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய உலமாக்களே, சபைக்குரிய இமாம் பெருந்தகைவர்களே, பாசத்திற்குரிய பெருமையுள்ள அருமை சகோதரர்களே, அருமை மாணவ கண்மணிகளே, உயர்ந்த இந்த ரஜபுடைய மாதத்தில் சங்கை பொருந்திய இந்த மிஅராஜுடைய நல்ல இரவில் அல்லாஹ்வுடைய அருள் நிறைந்த அவரது இல்லத்தில் நம்மை எல்லாம் இங்கே ஒன்று கூட்டி இருக்கக்கூடிய ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாளை மறுமை பதியில் மஹ்ஷர் பெருவெளியில் மன்னர் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு சொல்லும் சரியா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய அருள் நிறைந்த தலைமையின் கீழால் ஒன்று கூட்டப்படுகிற உன்னதமான அந்த நல்ல சபையில் ஒட்டுமொத்த ரசூல்மார்கள், நபிமார்கள், சித்தீக்கீன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்களாம் நல்லோர்கள் எல்லாம் சங்கமிக்க இருக்கிற அந்த நல்ல மஜ்லிஸில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களையும் நம்மை ஈன்றெடுத்த பெற்றோர்கள், நமக்கு மார்க்கம் ஒழுக்கம் போதித்து பண்படுத்தி ஆளாக்கிய ஆசிரிய பெருந்தகைகள், நமது மனைவி மக்கள், நமது நட்பினுடைய வட்டத்தினர்கள், நம்மை சார்ந்தோர்கள், சூழ்ந்தோர்கள், நமது வாழ்வின் உயர்வுக்கும் ஏற்றத்திற்கும் துணை நிற்கிற உத்தமர்கள் அனைவர்களையும் அந்த சொர்க்க சபையிலே அல்லாஹ் ஒன்று கூட்டி அருள் புரிவானாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இன்று நாம் மிஅராஜுடைய நிகழ்வுக்காக அதை நினைவு கூறும் முகமாக ஏற்பாடு செய்யப்பட்ட மஜ்லிஸிலே அமர்ந்திருக்கிறோம். பொதுவாகவே அல்லாஹ்வுடைய வல்லமை குறித்தும் அவர் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய மகத்துவம் குறித்தும் பேசுகிற சபைகள் என்பது அது அல்லாஹ்வுடைய திக்ருடைய மஜ்லிஸ்கள் என்பதை நாம் எல்லாம் மார்க்கத்தின் வாயிலாக தெரிந்து வைத்ததின் காரணத்தினால் ஓரளவு இங்கே சங்கமித்திருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிடைக்கும் சந்தர்ப்பங்களில் எல்லாம் அல்லாஹ்வுடைய குதிரத்தை குறித்து நினைவூட்டிக் கொண்டே இருப்பார்கள். அது அப்படிப்பட்ட சபைகளாக இருந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திடத்தில் வந்தாலே தொழுகைக்கு வரக்கூடியவர்கள் பெருமானாரிடமிருந்து ஏதாவது செய்திகளை எடுத்து செல்வார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை சந்திச்சாலே அங்கிருந்து அதான் கொட்டும் அறிவு போன்று கொட்டும் அறிவுகள் சேகரிக்கக்கூடிய தகுதியாளர்களாக சஹாபிகள் இருந்தார்கள். அத்தனையும் உள்வாங்கக்கூடிய அருகதை யோகியதை அவர்களிடத்தில் இருந்தது. அந்த தரமும் இருந்தது. அதனால அன்னைக்கு ஒரு மஜ்லிஸ் தான்லாம் கிடையாது. இப்போ இன்னைக்கு நாம எடுத்துக்கிட்டா இப்ப இந்த மஜ்லிஸ் இப்ப நடக்குது, இதுக்கு முன்னால இத மாதிரி ஒரு மஜ்லிஸ் எப்ப நடந்ததுன்னா யோசிக்கணும். இப்ப இதுக்கு பின்னால இத மாதிரி ஒரு மஜ்லிஸ் வைக்கிறது அப்படின்னா ஷபே பராத்துன்னு இருக்கு, அப்போ வைக்கணும். ஆனா அன்றாட நம்ம பள்ளிக்கு வாரோம்,
பள்ளிக்கு வந்து தொழுகிறோம், எல்லாம் செய்யறோம். ஹஸ்ரத் இங்க தான் இருக்கிறாங்க, அவதான் தொலை வைக்கிறாங்க. வர்ற நபர்கள் எத்தனை நபர்கள் நாம் செய்திகளை எடுத்து செல்கிறோம்? தொழுகைக்கு வாரதே கரெக்டா அந்த நேரத்துல வந்து சேர்றதே பெரிய விஷயமா இருக்கு. இந்த காலத்துல இகாமத்து சொன்னதோட ஓடி வந்து சேரக்கூடிய சூழல்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்ங்கிறது ரெண்டாவது சலாம் கூட எனக்கு இங்க கொடுத்தாரான்னு சந்தேகப்படுற அளவுக்கு வெளியில ரெண்டாவது சலாம் இங்கதான் கொடுத்தாரா அவரு அப்படின்னு நமக்கு சந்தேகப்படுற அளவுக்கு இருக்கும். அந்த அளவுக்கு வெறுட்டு வெளியில போய் நிற்கக்கூடிய சூழல்கள். அப்போ நாம இது மாதிரி மஜ்லிஸ்களை அறிவு சுரங்குகளை வாங்கிக் கொள்கிற, பகிர்ந்து கொள்கிற மஜ்லிஸ்களாக அமைத்தார்கள் பெருமக்கள். பெரும்பான்மையான அறிஞர்களுடைய கருத்து ரஜப 27 அப்படிங்கிறதுல அவர்கள் ஒன்றுபட்டு நிற்கிறார்கள். மேராஜுடைய சொல்லி இது குதிரத்துல்லாவும் முஅஜிஸாவும் சங்கமித்த தருணம். அல்லாஹ்வுடைய குதிரத், அவருடைய ஆளுமை, அவருடைய ஆற்றல், அதன் வெளிப்பாடு ஒரே இரவுல ஒட்டுமொத்தத்தையும் முடிச்சு கொண்டு வந்து சேர்ந்தது. பயன்படுத்திய நபர் யார்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திலிருந்து வெளிப்பட்டதனால இது முஅஜிஸா என்ற தரத்திற்கு வந்திருக்கிறது. அல்லாஹ் தன் குதிரத்தை வெளிப்படுத்தினான், அது குதிரத்துல்லாஹ், ஒரு அபரிவிதமான சக்தி அல்லாஹ் காட்டுறான். இது குதிரத்துல்லாஹ். யாரின் மூலமாக வெளிப்படுகிறது என்று பார்த்தால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமா அல்லாஹ் வெளிப்படுத்தி காட்டுறான். அதுக்கு பேரு முஅஜிஸா. அதனாலதான் அல்லாஹ் தஆலா அந்த அதி அற்புதம் மிகுந்த செய்தி என்பதால் சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி அல்லாஹ் தஆலா ஆரம்பிக்கிறான். அவருடைய வல்லமையை அபரிவிதமாக வெளிப்படுத்தி ஆச்சரியத்தின் விழிப்புக்கு எடுத்து செல்கிற விதத்தில் சிந்தனைகள் எல்லாம் அங்கே செல்ல முடியாத தூரத்திற்கு இருக்கிற பாரதூரமான செய்தி என்பதால் சுப்ஹானல்லாஹ் என்று சொல்கிற வார்த்தை மாதிரி சுப்ஹான் என்று அல்லாஹ் ஆரம்பம் செய்கிறார். அல்லதி அஸ்ரா பி அப்திஹி, அவருடைய அடியாராகிய முஹம்மது ரசூலுல்லாஹி. வாயிலிருந்து கேட்டு எடுத்து வேண்டியதான் இன்ஷா அல்லாஹ். எப்படியாவது உருவிடணும் செலவாட்ட, ஏன்னா அங்கிருந்து வரணும். அதுதான் நமக்கு இதை விட நாம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல செலவாத்தை சொல்றதுக்கு நம்மளை விட யார் இருக்கிறா சொல்லுங்க போவோம். நாம சொல்லலைன்னா யாரும் சொல்ல போகிறோம்? அவரோட உம்மத், நாமெல்லாம் யாருடைய உம்மத்து? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உம்மத்து. அந்த உம்மத்துடைய நாவலிருந்து வரலன்னு நாமெல்லாம் உம்மத்தா? அதனால நம்மளோட தகுதியான ஆள் யாரும் கிடையாது. அல்லாஹ்வுடைய இல்லத்துல அவன் ஹபீபை குறித்து சொல்கிற பொழுது இந்த ஸலவாத் நமது நாவிலிருந்து வர வேண்டும் என்று யார் ஆசைப்படுகிறார்? அல்லாஹ் ஆசைப்படுறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆசைப்படுறாங்க. ஏன் உம்மத்தின் வாயிலிருந்து வந்துச்சா இது அப்படின்னு சொல்லி நன்றாக புரிந்து கொள்ளணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, என் உம்மத்து ஒரு ஸலவாத் என் மேல சொல்லும் பொழுது என்னுடைய தர்பாருக்கு அந்த ஸலவாத் சமர்ப்பணம் செய்யப்படுகிறது. யாரோடு தெரியுமா? அவர் பேரோடு அவர் தகப்பனார் பேரும் சேர்த்தே சொல்லப்படுகிறது. நமது தகப்பனார் இந்த உலகத்துல இருந்தாலும் சரி, மறைந்தாலும் சரி, நம்ம தகப்பனார் பேரும் எங்கே உச்சரிக்கப்படுகிறது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தர்பாரில் உச்சரிக்கப்படுகிறது. இந்த பாக்கியம் கிடைக்குமா? ரசூலுல்லாஹி தர்பார்ல நம்ம பேர் சொல்லப்படுதுன்னா சரி, நீங்க எல்லாம் சொல்லுங்க, ஒரு 100 சொன்னதுக்கு அப்புறம் சமர்ப்பணம் செய்யப்படுதுன்னு சொன்னாங்க. இல்லை இல்லை, ஒவ்வொரு தரமும் சொல்லப்படுதுன்னா அப்ப நம்ம பேர் எவ்வளவு தரம் உச்சரிக்கப்படணும்? அந்த அளவு சொல்லிக்கிட்டே இருக்கணும். அல்லாஹ் தஆலா அந்த பாக்கியத்தை நமக்கெல்லாம் நசீபாக்குவானாக. நமது ஸலவாத்துக்கும் அந்த தரத்தை அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. அப்படி நினைவூட்டி கொண்டே இருந்தார். இப்ப அது இருக்கிறாங்க, நீங்க இருக்கிறியா? ஒரு ஆளை பத்தி கேட்கிறோம், இவங்களுக்கு தெரியுமான்னு கேட்கிறோம். தெரியுமான்னா விளங்கு இல்லையே யாரு? அதான் நான் ஏற்கனவே ஒரு சொன்னேன் அந்த சம்பவம். அவனா இவான்ருவோம். 2வது தடவை 3வது தடவை சொல்லும் பொழுது அவரை அடிக்கடி எல்லாத்தையும் நினைவூட்டணுமா? நினைவுபடுத்திக்கிட்டே இருக்கிறோம்ல, மறக்கவே செய்யாது இல்லையா? இவளா தெரியும், இவளா ஏற்கனவே நல்லாவே தெரியுமே. ஒரு தடவை 2 தடவையா 1000 தடவை அவ பேர் சொல்லப்படுது, எனக்கு தெரியாம இருக்குமான்னு சொல்ற மாதிரி நாம நாளைக்கு மறுமையில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் நிற்கும் பொழுது, என் கபூரிலேயே சந்திக்கிற பொழுது நம்ம எல்லாம் பார்த்து சொல்லணும், இவளா
பேர் வாப்பா பேர்லாம் இன்னும் எங்கிட்ட சொல்லப்பட்டுக்கிட்டு தானே இருந்துச்சுன்னு சொல்லணும். அல்லாஹ் அந்த பாக்கியத்தை நமக்கெல்லாம் நசீபாக்குவாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய உள்ளத்துல நம்ம பேர் எடுத்துடவே கூடாது, பதியப்பட்டுக்கிட்டே இருக்கணும். அதுக்கு நாம என்ன சொல்லணும்? சங்கடப்படாம சொல்லணும், சந்தோஷமா சொல்லணும், சரியா? மகிழ்ச்சியோட சொல்லணும். என் பேர் அங்க உச்சரிக்கப்படணுங்கிற வேட்கையோட அபிலாஷையோட சொல்லணும், ஆர்வத்தோட சொல்லணும். சும்மா சங்கடப்பட்டு அல்ல. சொல்லலன்னா யாராவது ஏதாவது சொல்வாங்களே, இல்ல சொன்னா என் ஹபீபு சந்தோஷப்படுவாங்களேன்னு சொல்லணும். அல்லாஹ் அந்த பாக்கியத்தை நமக்கு நசீபாக்கி தருவாங்க. அழைத்து செல்கிறார் அல்லாஹ். அப்படி அழைத்து செல்கிற பொழுது அல்லாஹ் தஆலா ஆச்சரியத்தோடு பதிவு செய்கிறார், பி அபதிஹி, அவன் அடியாரை அழைத்து சென்றார்கள். அறிஞர்கள் ஒன்றை தெளிவோடு சொல்வார்கள், அல்லாஹ்வை சந்திப்பதற்கு அருகதை யாருக்கு உண்டு என்றால், அல்லாஹ்வை சந்திக்க நமக்கு ஆசை இருக்கா இல்லையா? அல்லாஹ் நமக்கெல்லாம் நசீபாக்கி தருவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க அல்லாஹ்வை சந்திப்பீங்க அப்படின்னாங்க. சஹாபிகள்லாம் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்படி உட்கார்ந்து இருக்கும் பொழுது ஒரு நாள், யா ரசூலல்லாஹ், நாங்க அல்லாஹ்வை பார்ப்போமான்னா, ஏன்னா பார்க்காம ஈமான் கொண்டிருக்கிறோம். அவளை பார்க்கவே இல்லை. அல்லாஹ்வை பார்த்துருக்கிறோமா? பார்க்கலையே. பார்க்காத ரப்ப நாம ஈமான் கொண்டிருக்கிறோம். என் ரப்பு எப்படி இருப்பான்? அந்த ஆசையெல்லாம் இருக்கு இல்லையா? அந்த அபிலாஷையோடு நாங்கள் எல்லாம் இருக்கிறோம். அல்லாஹ் நாங்கெல்லாம் பார்ப்போமா அப்படின்னு ரொம்ப ஆர்வத்தோட கேட்டாங்க. அப்படி கேட்கிற தருணம் ஒரு நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி உட்கார்ந்து இருக்காங்க அப்படின்னா, இரவு நேரம் பௌர்ணமி இறங்கிட்டு இருக்கு. முழு சந்திரன் அழகா வடிவமா தெரியுது. சந்திரன் இங்கிருந்து எத்தனை 1000 மைல் தூரங்கள், அவ்வளவு தெளிவாக தென்படுகிறது. அந்த இரவினுடைய அந்த வேளையில் பௌர்ணமி இறங்கிக் கொண்டிருக்கிற சந்திரனை பார்த்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபிகளிடத்தில் கேட்டார்கள், இது என்னன்னு கேட்டாங்க. இது சந்திரன் அப்படின்னா, இது சந்திரன் தானே, இது சந்திரனாங்கிறதுல உங்களுக்கு சந்தேகம் யாருக்காவது இருக்காங்க? இது ஃபுல் மூன் அப்படி இருக்குல்ல, இது சந்திரன் தானாங்கிறதுல உங்களுக்கு யாருக்காவது சந்தேகம் இருக்கான்னு கேட்டாங்க. நம்மகிட்ட கேட்டா என்ன சொல்லுவோம்? இது சந்திரனா அப்படிங்கிற யாருக்காவது சந்தேகம் இருக்கான்னு கேட்டா என்ன சொல்லுவோம்? ஆமா, சின்ன டவுட் இருக்குன்னு யாராவது சொல்லுவோமா? என்ன சொல்லுவோம்? சந்தேகமே இல்லை, என்னதான் சந்திரன் தான் சொல்லுவோம். அப்படிதானே சொல்லுவோம். நமக்கு நல்ல கண் தெரிஞ்சு அப்படிதானே சொல்லுவோம். சஹாபிகள் சொன்னாங்க, அது எப்படி சந்தேகப்பட முடியுது? சந்திரன் தான், எந்த சந்தேகமும் இல்லைன்னாங்க. இப்பதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதையும் அழகா புரிய வைப்பாங்க. அதுதான் ரசூலுல்லாஹ்வுடைய ஸ்பெஷல். எதையும் தெளிவா புரிய வச்சிருவாங்க. இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இது எப்படி நீங்க இப்ப பார்க்கிற பொழுது சந்தேகம் இல்லாமல் சந்திரன் தான் என்று பார்க்கிறீர்களோ, அதே மாதிரி நாளைக்கு மறுமையில அல்லாஹ்வை சந்தேகம் இல்லாமல் பார்ப்பீர்கள் அப்படின்னா அல்லாஹ் நமக்கெல்லாம் நசீபாக்கி தருவாங்க. சந்தேகம் இல்லாம. சரி, அப்ப அல்லாஹ்வை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அவனை நெருக்கமாக அவனுடைய விருப்பத்தோடு சந்திக்கிற பாக்கியம் யாருக்கு கிடைக்கும்? ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? யாருக்கு கிடைக்கும் அப்படின்னா, மூமினான மனிதர்களுக்கு கிடைக்கும். அதுல மிக நெருக்கமாக மூமின்கள்லயே பல தரங்கள் இருக்கிறது. மூமின்கள்லயே பல தரங்கள் இருக்கிறது. அதுல யாருக்கு மிக நெருக்கமாக கிடைக்கும் தெரியுமா? அந்த தரத்தை விட அதுக்கு வேற தரமே கிடையாது. ஆனா அந்த இடத்தை பிடிக்க முடியாது. அது என்ன இடம்? அதை தான் அல்லாஹ் சொல்கிறான், அபுது என்கின்ற இடம். எது? அபுதுங்கிற இடம். ஏன்னா அபுதுன்னா அடிமைன்னு அர்த்தம். அபுதுன்னா என்ன அர்த்தம்? அடிமைன்னு அர்த்தம். இந்த அடிமைய அல்லாஹ்வுடைய அடிமைங்கிற ஸ்தானம் இருக்கு இல்லையா, இது எல்லாத்தையும் விட உயர்ந்தது. இதெல்லாம் விட, விதாயத்தை விட, நுபுவத்தை விட, ரிசாலத்தை விட, இது எல்லாம் விட உயர்ந்தது எது? அபுதுங்கிற இடம். நல்லா புரிந்து கொள்ளணும். அல்லாஹ்வுடைய வழிமார்கள் சொல்றோம், நபிமார்கள், ரசூல்மார்கள், இது எல்லாத்தையும் விட உயர்ந்த ஒரு மகாம் இருக்குன்னா என்ன மகாம்? அபுதுங்கிற மகாம். தவறா புரிஞ்சிடக்கூடாது. அந்த அபுதுங்கிற மகாம் அவ்வளவு சீக்கிரம் யாரும் டச் பண்ண முடியாது. அதை யாரும் தொட முடியாது. ஏன்னா இவங்கெல்லாம் அடிமைகள் தான். யாரு? ரசூல்மார்கள், நபிமார்கள், வலிமார்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய அடிமைகள் தான். ஆனா
உச்சபட்ச அடிமையின் ஒட்டுமொத்த சேகரம் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனா சய்யிதுல் அன்பியா வல் முர்சலீன், நான் ரசூல்மார்கள் நபிமார்களுக்கெல்லாம் தலைவர். ஒலா ஃபாஸர், பெருமைக்காக சொல்லல, அல்லாஹ் அப்படி வச்சிருக்கான். இப்படி தன்னுடைய நிலைகளை பெருமானார் அடையாளப்படுத்துகிறார்கள். இப்படியெல்லாம் நான் இருக்கிறேன்னு சொல்லி, அப்படியெல்லாம் இருக்கிற ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பெருமைக்காக சொல்லலன்னு சொல்லாத ஒரு வார்த்தை என்னன்னா, ஆனா அபுதுல்லாஹ், நான் அல்லாஹ்வுடைய அடிமைன்னா. ஏன்னா அதுல யாருக்கும் பெருமை வரப்போறதே இல்லை. யாருக்காச்சும் தன்னை அடிமைன்னு சொல்லும்போது பெருமை வருமா? மற்றதெல்லாம் சொல்லும்போது பெருமை வரும். அபுதுன்னு சொல்லும்போது பெருமை வருமா? வரவே செய்யாது. அல்லாஹ்விடத்தில் பெருமையே இல்லாத ஒன்று இருக்கும் என்றால் அபுது என்கின்ற ஸ்தானம் தான். மற்றதுல கூட பெருமை தலை தூக்கும், இதுல அபுதுன்னு வந்துட்டா தலை தூக்கவே செய்யாது. அடிமையின் ஸ்தானம் என்பது அதுதான். அதனாலதான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் பொழுது சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹின்னா, என்னை வந்து நேரடியாக சந்திக்கும் தகுதியும் நெருங்கி நிற்கிற தகுதியும் என்னோடு உரையாடுகிற தகுதியும் ஒருவருக்கு உண்டு என்றால் அவரிடத்தில் இந்த குவாலிஃபிகேஷன் இருக்கணும். என்ன குவாலிஃபிகேஷன்? அபுதுங்கிற குவாலிஃபிகேஷன். அபுதுன்னா என்ன அர்த்தம்? அடிமைன்னு அர்த்தம். வேற அபுதுக்கு ஏதாச்சும் ஒண்ணு சொல்லுங்க பார்ப்போம். அபுதுன்னா அடிமைன்னு தெரிஞ்சு போச்சு. அபுதுன்னா என்ன சொல்லுங்க, யாராச்சும் ஒரு ஆள் சொல்றதாக இருந்தா. அபுதுன்னா இதாங்க அடிமை சொல்லுங்க பார்ப்போம். செயலை சொல்லக்கூடாது, அதன் தரத்தை சொல்ல வேண்டும். சொல்ல முடியுமா? நாம சுஜூது செய்யணும், அடிமையின் வெளிப்பாடு, அதெல்லாம் வெளிப்பாடுகள். அபுதுன்னா அடிமைன்னு சொல்லிட்டோம்ல, அடிமைன்னா இதாங்க அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு வார்த்தை சொன்னால் அதற்குள்ளாக உபூதியத்தை வந்து விடும். சொல்ல முடியுமா? கொஞ்சம் உங்க அறிவை கிளறுவோங்க. உங்களுக்கு நிறைய சிந்தனையாளர்கள் இருப்பீங்க இல்லையா, இல்ல அறிவாளிகள் இருப்பீங்கல்ல, அதான் அடிமை. சரி, இப்படி சொல்லலாம். இப்படி பெருமக்கள் என்ன சொல்வாங்கன்னா, தனக்கென்று ஒரு நாட்டம் இல்லாமல் இருந்தால் அவன் அடிமை. புரியுதாமா? தனக்கென்று ஒரு நாட்டம் இல்லாமல் இருந்தால் அவன் தான் அடிமை. அடிமைன்னா யாரு? தனக்கென்று ஒரு நாட்டம் இருக்கக்கூடாது. ஒரு எஜமான் இருக்கிறாரு, இவர் அடிமை. அடிமைன்னா என்ன அர்த்தம்? எஜமான் என்ன கட்டளை போட்டாலும் நிறைவேற்றணுமே தவிர காசு கேள்வி கேட்கக்கூடாது. ஏன் இதை செய்ய சொன்னீங்கன்னு கேட்கக்கூடாது. இப்படி பண்ணிக்கலாம்னு சொல்லக்கூடாது. நான் அதை கொஞ்சம் மாத்தி இப்படி செய்யலாமான்னு கேட்கக்கூடாது. இப்படி எல்லாம் இல்லாம தனக்கென்று ஒரு நாட்டம் இல்லாமல் இருப்பது யாரோ அவர் தான் அடிமை. அவன் ஒரு நேரத்தை சொல்லுவான், நாம ஒரு நேரத்தை சூஸ் பண்ணுவோம். தொழில் நடக்குதா இல்லையா? அவன் சுபுன்னு சொல்லுவான், நாம கொஞ்சம் தூக்கி முடிச்சு பிறகு பார்த்துக்கலாமே. ஆனா நமக்கு பேர் என்ன சொல்லுவோம்? அடிமைன்னு சொல்லிக்குவோம். அவன் கரெக்டா சக்காத்தை இந்த அளவு கொடுக்கணும்னு சொல்லுவான், அதெல்லாம் பார்த்துக்கலாங்கிற மாதிரி மனசு போகும். இவன் யாரு? தன்னை அடிமைன்னு சொல்லிக்குவான். அல்லாஹ் தஆலா இணங்கி வாடுவோம்னு சொல்லுவான், பிணக்கம் கொள்ளாதீர்கள் அப்படின்பா. ஆனா நாம என்ன செய்வோம்? துனியாக்காண்டி பிணக்கம் கொண்டு போவோம், இலக்கத்துல கொஞ்சம் குறைபாடு வச்சுக்குவோம், நம்மள அடிமை நாம சொல்லிக்கிறோம். என்ன சோதனை வந்தாலும் நீங்க ஒற்றுமைங்கிற கைத்த பட்டி பிடிச்சிக்கோ அல்லாஹ் சொல்லுவோம். நீங்க அதை விட்டு விலகிடாதீங்க. நீங்க ஒரு கூட்டாக இருப்பதிலிருந்து விலகி செல்வீர்கள், ஆனால் உங்களுடைய பலம் பலகீனமாகிவிடும். சொல்லுவான், கொஞ்சம் பொறுமையா இருங்கோ, இதுக்கு சின்ன சின்ன காரணங்களுக்கெல்லாம் பிரிஞ்சு விலகி போயிடாதீங்கம்மா. ஆனா நம்ம என்ன செய்வோம்? விலகிடுவோம். நமக்கு பேர் என்ன சொல்லுவோம்? அடிமைன்னு சொல்லிக்கிறோம். என்ன மூமின்கள் இப்படியா நடந்து கொள்வீங்க? அடுத்தவங்களுக்கு திடுக்கம் கொடுக்கிற மாதிரி தகாத வார்த்தைகளை பயன்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லுவான். அதை பயன்படுத்திக்குவோம். நமக்கு பேர் என்ன சொல்லிக்கிறோம்? அடிமைன்னு சொல்லிக்கிறோம். அவன் சொல்றதெல்லாம் இருக்கும், ஆனா அத்தனைக்கு நாம கொஞ்சம் அப்படி இப்படி விலகி நடந்துகிட்டு நமக்கு பேர் என்ன சொல்லிக்கிறோம்? அடிமை. இது எந்த வகை அடிமையில சேர்க்கிறது? அவனும் நம்ம அடிமையா
அடிமையா வச்சுட்டு இருக்கான் பாருங்க. நம்ம கிட்ட ஒரு பணியாளர் இவ்வளவு நாள் நீடிக்க முடியுமா? சொல்றதெல்லாம் கேட்காம நம்ம கஷ்டம். அவங்க கடையில பணியாளர் ஒருத்தர் சேர்ந்திருக்கிறோம், ஆனா நாம சொல்றதெல்லாம் கேட்க மாட்டான். அவனா காலையில 6 மணிக்கு கடையை திறந்துருப்பான், அவன் பாட்டு தூக்கிட்டு வந்து 10 மணிக்கு தான் திறப்பான். கணக்கெல்லாம் சரியா பாருப்பான்னு சொல்லுவோம், முன்னப்பின்ன தான் வைப்பான். கூட்டி பறிக்கு சுத்தமா வைக்குமோ அசிங்கமா தான் வச்சிருப்பான். எவ்வளவு நாளைக்கு இவனை வச்சு கடையை ஓட்ட முடியும்? எவ்வளவு நாளைக்கு நம்ம ஒளியார வச்சிருப்போம்? ஃபர்ஸ்ட் நாள் வார்னிங், செகண்ட் நாள், 3ஆவது நாள் பனிஷ்மெண்ட், 4ஆவது நாள். ஆனா அல்லாஹ் பாருங்க நம்மளை அடிமையா வச்சுட்டு இருக்கிறான்னு, விட மாட்டேங்கிறான்னு. மாறு செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம், ஆனா நீ அடிமைங்கிறான். அவனோட ஹாஜத்தெல்லாம் நீ எப்படியாச்சும் ஒரு நாள் நீ அடிமை ஆயிடுவாங்கிற மாதிரி அல்லாஹ் முழு அடிமையா இருக்கிற பாக்கியத்தை நசீபாக்குவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படிப்பட்ட அடிமை? முழு அடிமை. முக்கா அடிமை, கா அடிமை, அரை அடிமை, முக்கா அடிமை கிடையாது. என்ன அடிமை? முழு அடிமை. அதான் அல்லாஹ் சொல்றான், சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹினா. ஏன்னா என் ஹபீபுக்கு ஒரு நாட்டமே கிடையாது, நான் என்ன சொல்றேனோ அதுதான் செய்வான். சோதனை எவ்வளவு உச்சம் தொட்டாலும் சரி, என் ஹபீப் நான் அசைக்காம அவங்க அசைக்க மாட்டாங்க. உலகத்துல யாரும் அப்படிலாம் இருக்க முடியாதுமா. மனைவி ஆயிஷா நாயகியை பத்தி கடுமையான சொல் பேசிட்டாங்க. சஃப்வான் நாயகம் மேல இட்டு கட்டி அவளுக்கு இவளுக்கு தகாத உறவு இருக்குங்கிற மாதிரி மிக கேவலமா கொச்சை வார்த்தைகளோடு இப்படி கொப்பளித்து வைத்திருக்கக்கூடிய இந்த வார்த்தைகள்னா செவியில வந்து விழுது. ஆயிஷா நாயகி கேட்கிறாங்க, அப்படியெல்லாம் பேசுறாங்களாமே அப்படின்ட்டு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாயை திறக்க மாட்டேங்கிறாங்க. நீங்க என்ன சொல்றீங்கன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன தெரியுமா சொன்னாங்க? ஒரு மனைவி கேட்கிறாங்க, அப்பொழுக்கற்ற சுத்த புருஷனுடைய மகளா சித்தீக் என்கின்ற தனித்தரமுடைய தகுதி படைத்த அந்த பெருமகனாரினுடைய செல்ல பிள்ளை, இந்த பிள்ளை கேட்கிறாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சொல்லுங்க நீங்க என்ன சொல்றீங்கன்னாங்க. குறைஞ்சபட்சம் என்ன சொல்லலாம்? நான் அப்படியாமா நினைக்க போறேன்னு சொல்லணும்ல. அவெல்லாம் பேசட்டுமா, நான் அப்படி நினைக்க போறேன்னா நான் சொல்லணும், இப்படியா சொல்லணும்ல. இதையும் பேசல, நீ இஸ்திக்பார் செய்யுமா. எல்லாம் ஈமானிய சோதனைகளாக மாறியது. இன்னைக்கு கூட இந்த ஹதீஸ்களை வாசிக்கிறதுல மூமின் வேஷப்பட்டு இருக்கிற, தன்னை அறிஞனாக அடையாளப்படுத்த முயற்சித்துக் கொண்டிருக்கக்கூடிய கேவலமான அறிஞர்கள் கூட இந்த வார்த்தைகளுக்கு இன்னும் என்ன பதில் சொல்றாங்க? இன்னைக்கு கூட அந்த சோதனை என்ன தெரியுமா சொல்றாங்க? ரசூலுல்லாஹ்க்கே சந்தேகம் இருந்ததுன்னா அல்லாஹ் பாதுகாக்கட்டும். அதான் நமக்கு உள்ளத்துல அப்படி வந்து நம்ம அல்லாஹ் காப்பாற்றுவாங்க. மனைவி இப்படி கேட்ட பொழுது இஸ்திக்பார் செய்யணும்னு சொன்னதை வச்சுக்கிட்டு இந்த ஹதீஸை இன்னும் வாசிக்கிற தகுதி அறியாத அறிஞர்கள் என்ற போர்வையில் உலாவுகிற சிலர்கள் என்ன வார்த்தை பயன்படுத்தலாம்? ரசூலுல்லாஹ்க்கு சந்தேகம் இல்லாம இருந்தா என்ன சொல்லியிருக்கணும்? என்னம்மா நீ அப்படியாமா நான் நினைக்க போறேன் உன்னை பத்தி அப்படிலாம் சொல்லியிருக்கணும். அப்படி இல்லை, ரசூலுல்லாஹ்க்கு சின்ன சந்தேகம் இருந்தது. எவன் சொல்றான்? அல்லாஹ்வுடைய நேசர்களை அடையாளம் தெரிய முடியுமான்னு கேட்டா இதே நாவு சொல்லுது, அவங்க உள்ளத்துல உள்ளதை உங்களால எப்படி சொல்ல முடியும்? ஈமான் இருக்கான்னு உங்களால எப்படி சொல்ல முடியும் சொல்லி சராசரி மனிதர்களின் இருதயத்தில் இருக்கிற ஈமானையே அறிய முடியாது என்று சொல்கிற நாவு உச்சபட்ச இடத்தில் இருக்கிற உத்தம பெருமானாரின் இருதயத்தை அறிந்து வைத்திருக்கிறார்கள். எவ்வளவு பெரிய ஆபாரம் அது, அபாயகரமான ஒன்று. அல்லாஹ் இத்தகைய மோசக்காரர்களிடமிருந்தும் வேஷக்காரர்களிருந்து அல்லாஹ் நம்மையும் நமது சந்ததி பிள்ளைகளையும் அல்லாஹ் பாதுகாப்பான். அது ஈமானிய சோதனை பாடம். அது ஏன் வாய் திறக்கல? ஒரு நாள் 2 நாட்கள் அல்ல, கிட்டத்தட்ட 40 நாட்கள் வாய் திறக்கல. பெருமானாரால் ஈமான் ஊட்டப்பட்டவர்கள் கூட மிக கவனமாகவே வார்த்தைகளை பயன்படுத்தினார்கள். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு கேக்குறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மா வன்னுக பி ஆயிஷா. உமர் ரலியல்லாஹு அன்ஹு, என் ஆயிஷா பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, உங்கள் அபிப்பிராயம் என்னன்னு கேட்கிறாங்க. யார் உமர் ரலியல்லாஹு அன்ஹு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கரத்தை பிடிச்சு ஈமான் கொண்ட ஆளு.
ஆனா நிறைந்து வழிகிற ஈமானுக்கு சொந்தக்காரராக பரிணமித்தார்கள். அந்த உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈமானிய கேள்வியை முன்வைக்கிறார்கள். சோதனைக்குரிய கேள்வி அது. வெற்றியாளர்கள் யார் என்பதை பரிசோதித்து பார்க்க வேண்டிய தருணம் அது. அல்லாஹ் அப்படி சோதனையை வைத்தான். சோதனைகள் எல்லாம் அவர்களை சோதிப்பதற்கு தான். என்ன சோதிப்பதற்கு? வெறுமனை உடலை சோதிப்பதற்கா? இல்லை இல்லை, ஈமானை சோதிப்பதற்கு. கேட்டார்கள், மாதந்துக்க பி ஆயிஷா, ஆயிஷாவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டான். ஒருவர கத்தாப் ரலியல்லாஹு சொன்னாங்க, அவங்களுக்கு அந்த துணிச்சல் இருக்கும். உமர் ரலியல்லாஹு சரியான துணிச்சலான வீரமான ஆள் இல்லையா, அவர்கிட்ட அந்த துணிச்சல் இருக்கும், வீரம் இருக்கும், வேட்கை இருக்கும், யாருக்கிட்டையும் பேசுவாங்க. ஒரு கட்டத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படியே சொன்னாங்க, அல்லாஹ் நாவுல பேசுறாங்க, இன்னல்லாஹ லயந்திகு அலா லிசானி உமர்னாங்க. உமருடைய நாவுல அல்லாஹ் பேசுவாங்க. அந்த நாவு சாதாரண நாவா அப்படியே வெட்டுகத்தி மாதிரி நேரா நிற்கும். ஹக்கு இது, பாத்தில் இதுன்னு அப்படி துண்டா காட்டிடுவாங்க. சண்டை இங்க அங்க இங்க குழப்பம் அப்படி இதெல்லாம் கிடையாது. வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டு. இது ஹக்கு, இது பாத்தில். அல் ஃபாரிகு பைனல் ஹக்கி வல் பாத்தில். ஹக்குக்கும் பாத்திலுக்கும் பிரித்து காட்டுகிற நாவு அது. அதனாலே அவர்களுக்கு பேர் என்ன? உமருல் ஃபாரூக். அல் ஃபாரிகு பைனல் ஹக்கி வல் பாத்தில். இப்படிப்பட்ட நாவு அந்த உமரோட கத்தாப் ரலியல்லாஹு அல்லாஹ் பேசுவாங்க நாக்கில். ஏன்னா ஆயத்துகள் இறங்குகிற பொழுது இடையூடே அவர்கள் வார்த்தைகளை விடுவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, சத்தியம் அப்படித்தான் அப்படித்தான் இறங்கிச்சுமா. சில ஆயத்துகள் வந்திருக்காது. வர்றதுக்கு முன்னாடி உமர் ரலியல்லாஹு ஒரு வாசகத்தை உச்சரிப்பாங்க. ஹிஜாபுடைய விஷயத்துல எல்லாம் வந்தது. ஆயத்தை உச்சரிப்பாங்க, வார்த்தையை உச்சரிப்பாங்க. அந்த வசனம், அந்த வார்த்தையே வசனமாக இறக்கும். அதே வார்த்தை வசனமாக இறக்கும். அதுதான் பார்த்துதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இன்னல்லாஹ லயந்திகு அலா லிசானி உமர். நம்ம உமருடைய நாவல் அல்லாஹ் பேசுறாங்க. நாக்கு அப்படிப்பட்ட புனிதமான நாக்கு உள்ளவங்க, துணிச்ச நாக்கு. இப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, ஏன் ஆயிஷா பத்தி என்னமா நினைக்கிறேன்? நாங்க உமர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு யார் அப்படி கேட்க முடியாது. உமர் ரலியல்லாஹு அந்த நாக்கை திறந்து கேட்டாக, உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், நீங்க அதுக்கு பதில் சொல்லுங்க. என்னிடத்தில் கேள்வி கேட்கறீங்க இருக்கட்டும், என் ஈமானை குறித்து சோதனை கேள்வி அது இருக்கட்டும். நாயகமே, உங்களிடத்தில் நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், நீங்க அதுக்கு பதில் சொல்லுங்க. கேளுங்க உமரே. எந்த ஆயிஷாவை குறித்து என்னிடத்தில் வினா தொடுக்கிறீர்களோ அந்த ஆயிஷாவை நீங்கள் தேர்ந்தெடுத்தீர்களா, அல்லாஹ் உங்களுக்கு தேர்ந்தெடுத்து தந்தானான்னு கேட்டார். எந்த ஆயிஷாவை குறித்து இந்த உமரிடத்தில் கேள்வி கேட்கிறீர்களோ அந்த ஆயிஷாவை நீங்களா சூஸ் பண்ணீங்களா, அல்லாஹ் சூஸ் பண்ணி கொடுத்தாங்க. அப்பதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த ஆயிஷா மாத்திரம் அல்ல, என் ஹதீஜா முதற்கொண்டு எல்லா துணைவிகளையும் அல்லாஹ் தான் தேர்ந்தெடுத்து கொடுத்தாங்க. இது ஒரு சுன்னத். அருமையான பிள்ளைகள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நீங்களாக தேர்ந்தெடுத்து விடாதீர்கள். தேர்ந்தெடுக்கும் அதிகாரத்தை உங்கள் பொறுப்பாளர்களிடம் ஒப்படைங்க. அது பரக்கத்தான். அந்த வாழ்வு சிறப்பாக அமையும். நானா பார்த்தேன், இன்னைக்கு நிறைய முசீபத் அப்படிலாம் வருது. நானா பார்த்துக்கிட்டேன் அப்படின்னு பெற்றோர்களும் வாயை திறக்க முடியாம இருக்கிறாங்க, பேச முடியாம இருக்கிறாங்க. இந்த காலத்துல, ஒரு காலத்துல எல்லாம் இந்த முசீபத்தான வார்த்தையை ஆரம்பத்தில் இப்படி கேட்டா, காதலிக்கிறாளான்னாலே கெட்ட வார்த்தையுடைய உச்சம் ஆரம்பத்துல. காதலிக்கிறான், இவ காதலிக்கிறான்னா ஏதோ தகாததிலே ஈடுபட்ட மாதிரி மகா பெரிய பாரதூரமான குற்றமா ஒரு காலம் இருந்துச்சு. அடுத்த காலம் கொஞ்சம் பரிணாமம் வந்துச்சு. காதலிக்கிறான் அப்படியா, யாரு அப்படின்னு ஒரு மோமினத்தான பெண், ஒரு முஸ்லிமான பெண், நம்ம மொழியை தானே காதலிக்கிறான். காதலிக்கிறாள்னா இப்ப எப்படி அடுத்த கட்ட எப்படி வந்து போச்சு? அப்படியா, நம்ம மொழியை தானே காதலிக்கிறான், வேற யாரையும் இல்லையே அப்படிங்கிற காலம். அடுத்த கட்டம் இப்போ வேலை நாடுகள்னா இப்ப இங்கே
கூட பயமா தான் இருக்கு. இருந்தாலும் வளர்ந்த நாடுகளில் அங்க வசிக்கக்கூடிய முஸ்லிம்கள் படக்கூடிய அடுத்த கட்ட சோதனையான காலம். இந்த காலத்துல காதலிக்கிறானா அப்படியா? யார? ஒரு ஆம்பளை வச்சுக்கோ மகன், ஒரு பொம்பளை மகள். மகனை பத்தி கேட்கிறா, காதலிக்கிறானா? யார? பொம்பளையே தானே. மகளை பத்தி காதலிக்கிறானா? யார? ஆம்பளையே தானே காதலிக்கிறான். சிரிப்பு சொல்லல. இன்னைக்கு பெரும் சிக்கல் அதான் இருக்கு. இந்தியாவும் அது அபிஷியலா கொண்டு வரப்படுது. இது அன்அபிஷியல் மேட்டர் அபிஷியலா கொண்டு வந்து நிறுத்தப்படுது. ஒரு ஆண் ஒரு ஆணை, ஒரு பெண் ஒரு பெண்ணை மிகப்பெரிய சாபம் இறங்கிய சமூகமாக உருவாக்குவதற்கான சூழல்கள் சாதகமாகி கொண்டிருக்கிறது. சுடு கற்களும் எரி கற்களும் பொழிந்து அழிக்கப்பட வேண்டிய கொடும் குற்றம் இன்று சட்டமாக்கப்படுகிறது. அவ்வளவு மோசமான சூழலுக்கு சமூகம் இட்டு செல்லும். இந்த இடத்தில் சொல்கிறேன், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆயிஷாவை மாத்திரமல்ல என் ஒட்டுமொத்த துணைவிகளையும் என் பொறுப்பாளனாக இருக்கும் என் பிரபுதான் எனக்கு சூஸ் பண்ணி கொடுத்தார். அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னாங்க. என்ன ஆயத்து? திடீர்னு இந்த பக்கம் திரும்பிட்டார் பிள்ளைகள்லாம் யோசிக்கணும். எல்லாம் ஆயத்து போதுமானவர்களா? அது அது தூத்தி இல்ல. துருஜி மந்தஷா சொல்லுங்க. மந்தஷா வ தூவி இலைக்க வ மரிபு தகைத்த ஆயத்து ஓதி முடிச்சிருங்க. ஃபலா ஜுனாஹ அலை ஆயத்து வருதா இல்லையா? துருஜி மந்தஷா மின்ஹுன்ன, துருஜி மந்தஷா மின்ஹுன்ன வ தூவி இலைக்க மந்தஷா. புரிஞ்சுதாமா? ரசூலுல்லாஹ்க்கு கொடுக்கப்பட்டிருந்த வீட்டோ பவர் அது. ஏதாச்சும் ஆயத்தை பத்தும்போது அங்கெல்லாம் தலை கீழே போயிடும். பட்டு எங்க நம்மளத்துக்கு உள்ள ஒவ்வொரு எடுத்துருவாங்க. தைரியமா இருக்கு. ஆயத்து தான் சொல்ல போகிறோம். ஆயத்தன் குர்ஆனுடைய ஆயத்து தான். நம்ம என்றைக்குமே தயாரா. அப்ப இறைவனை குர்ஆனில் அல்லாஹ் தஆலா வீட்டோ பவரை பெருமானாருக்கு கொடுத்தான். என்ன தெரியுமா? துருஜி மந்தஷாமி. இந்த பெண்கள்ல யாரை வேண்டுமானாலும் நீங்கள் நாடினால் திருமணம் செய்யலாம். 1 2 3 கிடையாது. நீங்க விரும்பினா எத்தனை வேண்டாம். தேவைன்னா அதை விடுங்க. உங்க மேல எந்த குற்றமும் வராது. நீங்க கலட்டி ஓட்டியன்னா இவ்வளவு வீட்டை பவர் கொடுக்கப்படும். யாருக்கு கொடுக்கப்படும்? இதை புரிய எல்லாமே ஈமானிய சோதனைமா. ரசூலுல்லாஹ்வுடைய விஷயத்துல எது வந்தாலும் ஈமானிய சோதனை தான். நீ யாரின் மீது உன் நம்பிக்கை செலுத்துகிறது? என் பெருமானாரின் மீது அலாதியான நம்பிக்கை இருக்கிறதா, அல்லது உன் எண்ணத்தின் மீது அலாதியான நம்பிக்கை இருக்கிறதா? எல்லாம் ஈமானிய சோதனை. என் ஹபீப் யார்? அப்படிக்கத்தான பெருமகனாரின் மீது உன் சிந்தனை உன் எண்ணம் எப்படி போகிறது? இங்கே இருக்கிறவன் சொன்னானா இல்லையா? முசீபத்து முடிச்சவன் ஆயிஷா ரசூலுல்லாஹ் திருமணம் செஞ்சதுல இச்சைக்காக திருமணம் செஞ்சது இருந்தது. ஆயிஷா நாயகி ரசூலுல்லாஹ் இச்சைக்காக தான் திருமணம் செஞ்சாங்கன்னு சொன்ன கொடுபாவிகள்லாம் இன்னைக்கு இருக்கதானே செய்யலாம். என் ஹபீபின் மீது உனக்கு நம்பிக்கை உண்டா, அல்லது உன் சிந்தனையின் மீது உனக்கு ஆழமான பிடிமானம் உண்டா? சோதனை. அல்ல இப்ப யார்கிட்ட சொல்லுங்க? நாமளே நம்ம பிள்ளைகிட்ட நாம வச்சிருக்கிற ஹசானாவெல்லாம் காட்டி, பொருளாதாரம் நம்ம கிட்ட செழிப்பா இருக்கு, சொத்து பத்துகள்லாம் இருக்கு, அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு, எல்லாம் இருக்கு, நகைகள் அதற்கான சேமிப்பு இடங்கள்லாம் இருக்கு, எல்லாம் இருக்கு. எந்த பிள்ளைகிட்ட சொல்லுவோம்? என்னம்மா இதாமா பேங்க்ல உள்ள இது பாஸ்வேர்டு இதுதான், இதான் இங்க லாக்கர் இருக்கு, இதுல தான் எல்லாம் வச்சிருக்கிற, இதுதான் எல்லாம் இருக்கு, செக் புக் இது எல்லாம் ஆல்ரெடி சைன் பண்ணியே வச்சிருக்கிற. யார்கிட்ட சொல்லுவோம்? ஊதாரி பிள்ளைகிட்டயா? ஒட்டு மொத்தத்தை சுருட்டிட்டு போறவன்டையா? பெற்றோர் மேல அக்கறை இல்லாதவன்டையா? அடிப்படை அறிவே இல்லாத அசிங்கமான நடத்தை உடையவன்டையா? யார்கிட்ட சொல்லுவோம்? தன் வாரிசுக்கு முழு தகுதியாக இருக்கும் ஒருவனிடம் தான் அதை சொல்லுவோம். அப்படி ஒரு கொடுக்கிறதா இருந்தா எவ்வளவு வேணாலும் எடுத்து பயன்படுத்திக்கணும். யார்கிட்ட சொல்லுவோம்? அற்பமான நமக்கே இப்படி சொல்ல வேண்டுமானால் இந்த தரமுடையவர்கள்
சொல்கிறான் என்றால் சும்மா போறவங்களை சொல்லிடுவானா? பார்க்கிறவன் ஈமானிய சோதனைக்குள்ள நக்கப்படுவான். என்ன சொல்லுவான் பாருங்க, இது அல்லாவா? நீங்க வேணுமானா எத்தனை வேணாலும் கட்டிக்கங்க, இல்லைன்னா விட்டுக்கங்க. இப்படிலாம் சொல்றது அல்லாவா? இப்படிலாம் சொல்றது இது யாரு சொல்லுவா? அல்லாஹ்வையும் ரசூலையும் அறியாதவன் சொல்லுவான். என்கிட்டயே என் பிள்ளைக்கு எதை எவன்கிட்ட காட்டணுங்கிற அறிவு இருக்குன்னா என் ஹபீபுக்கு நான் என்ன பவரை கொடுக்கணும் அல்லாஹ்வுக்கு தெரியாதா? ஈமானிய சோதனைகள். அதனாலதான் இந்த மூடர்கள் ஆயிஷா நாயகி திருமணத்தை பத்தி கொச்சையாக பேசினார். இந்த உபநதியர் தான் கேட்டாங்க, என் ஆயிஷா அல்ல, என் ஆயிஷா அல்ல, ஒட்டுமொத்த மனைவிகளையும் தேர்ந்தெடுத்து கொடுத்தது அல்லாஹ். சரி, இவ்வளவும் பதில் சொன்னாங்கல்ல, இவ்வளத்தையும் பதில் சொன்னாங்கல்ல, இவ்வளவு இதெல்லாம் முகமதியர் கேட்ட கேள்விகளாம் பதில் சொன்னாங்கல்ல, அப்புறையே ரசூலுல்லாஹ் ஆயிஷா நாயகி கேட்கும்போது இஸ்திக்ஃபார் செய்யணும்னு சொன்னாங்க. அந்த சப்ஜெக்டே பேசல. ஒரு நாளா 2 நாளா 40 நாள் பேசல. 40 நாள் ஆயிஷா நாயகி உருகி போய் விட்டார்கள், எலும்பும் தோடுமாகி விட்டார்கள். அழுது அழுது கண்கள் எல்லாம் கண்ணீரை வற்றி வறண்டு போய்விட்டது. 40 நாட்கள் தன் துணைவி அழுது கொண்டிருக்கிறார்கள், புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். ஒட்டுமொத்தவர்களும் பேசுகிறார்கள், அவதூறு வார்த்தைகள் வந்து விழுகிறது. பெருமானாரின் நாவு அசையக்கூட இல்லை. ஏன் அசையவில்லை? ஒரு நாள் 2 நாள் 40 நாள் ஏன் அசையவில்லை? 40வது நாள் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திடம் அன்பார்ந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருகை தருகிறார்கள். இன்னல்லதீன ஜாஊ பில் இத்கி உஸ்பத்துன் லா தஹ்ஸபூஹு ஷர்ரன் பல் ஹுவ கைருல் லக்கும் ஆயத்தை கொண்டு இறங்கிய பொழுதுதான் இந்த நாக்கு உசும்பியது, விசும்பியது. என் ஆயிஷா எங்கே? உன்னை குறித்து என்ன வார்த்தை இறை புறமிருந்து வந்திருக்கிறது தெரியுமா? இந்த பூமி அழியும் வரைக்கும் நீ சொந்தமானவள் என்பதை அல்லாஹ் அவன் பரிசுத்த வேதத்தில் இடம்பெற செய்கிறான். இந்த பூமி அழியும் வரை அல்ல, நாளை சொர்க்கத்திலும் கூட குர்ஆன் அழியாது இருக்கும். இறைமறையை இருதயத்தில் உள்வாங்கிய ஹாஃபிதுகளுக்கு அல்லாஹ் தருகிற வெகுமதி என்ன தெரியுமா? நாளை சொர்க்கத்தில் இந்த உலகத்தில் எல்லோரும் செய்கிற அமல்களை போட்டு எல்லாம் செய்து முடித்து அதற்கெல்லாம் கூலிகள் இவைகள் தான் என்று நிர்ணயம் செய்யப்பட்டு உயர்தர மகாமாக அவர்களுக்கு எந்த அந்தஸ்தை கொடுக்க வேண்டும் அவைகள் எல்லாம் கொடுக்கப்பட்டதை பின்பு எல்லாத்துக்கும் கொடுத்த மாதிரி எல்லாம் கொடுத்தாச்சு. இப்ப எல்லாத்தையும் பெற்றுக்கொண்டாச்சு. ஒவ்வொரு ஆளும் ஒரு மக்காம்ல போய் நின்றுட்டாங்க. அதற்கு பின்னால் இறைமறை இருதயத்தில் சுமந்த ஒவ்வாதுகளுக்கு ஒரு போனஸ் பாயிண்ட் வழங்கப்படும். ரத்தில் ஒரு தகி என்று ஓதுங்கள் அப்படிம்பாங்க. ஓதுவார்கள். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் ஆரம்பிச்சு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமித்தீன் இய்யாக நஅபுது இப்படியே அந்தஸ்து மேல போயிட்டே இருக்கும். கைரில் மக்தூபி அலைஹிம் வலல்லாலின். அடுத்து என்ன தெரியும்? எனக்கு பக்ரா தெரியும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அலிஃப் லாம் மீம் ஸாலிகல் கிதாபு லா ரைப். அல்லாஹ் ஒவ்வொன்றுக்கு ஒரு மகாம் வச்சிருக்கான். அந்த மகாம் வரைக்கும் போயிட்டே இருக்கும். சாதாரணவங்க நமக்கு கூட அந்த வாய்ப்பு கிடைக்கும். உங்களுக்கு என்ன தெரியும்? யாரெல்லாம் எனக்கு சூரா இக்லாஸ் தெரியும், ஓது. உனக்கு என்னப்பா தெரியும்? சூரா ஃபலக் தெரியும், ஓது. நாஸ் தெரியும், ஓது. எனக்கு வாரம் நான் யாசின் ஓதுவேன். எனக்கு யாசின் மனப்பாடம் ஓத தெரியும், ஓது. நான் டெய்லி இரவுல ஓதிடுவேன். தபாரக்கல்லதி வேதியில் உனக்கு கபூர்ல திடுக்கம் இல்லாம இருக்கும்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்கல்ல, நான் அதை ஓதி இருக்கிறேன். ஓது, இங்க உனக்கு அந்தஸ்து உண்டு. வறுமையே வராது என்று வல்லநபி சொன்ன வார்த்தையை உள்வாங்கிக் கொண்டு நான் சூரா வாக்கியாவை தினந்தோறும் ஓதின ரஹ்மான எனக்கு அது தெரியும், ஓது. உயர்த்தப்படும். அப்படி உயர்த்தப்படுகிற அந்த தருணத்தில் சொர்க்கத்திலும் இறைமறை வேத வசனங்கள் உச்சரிக்கப்படுமே. அந்த சொர்க்கத்தினுடைய வேதவரி, சொர்க்கத்தினுடைய அந்த அந்த சுற்றுச்சூழல்களில் இந்த நாத முழக்கங்கள் கொட்டி தீர்க்குமே. அந்த இடத்திலும் என் ஆயிஷா அப்பழுக்கற்றவள் என்று பதியப்பட்டது. அங்கேயும் ஓதுவாங்க.
கூட பொறுமையா இருக்க மாட்டான், அடி கொட்டி தீர்த்துருவான். அவனா என் பொண்டாட்டியை பத்தியா சொன்னா, அவன் பொண்டாட்டியை பத்தி தெரியாத அவன் அப்போ பொண்டாட்டி எல்லாம் கொண்டு வந்து நிறுத்திடுவான். என்ன பத்தி பேச வந்துட்டானோ அவன் சொல்லிட்டு இருக்கிற எல்லாத்தையும் இழுத்து வச்சிருவான். 4 நிமிஷம் கூட பொறுமையா இருக்க மாட்டான். 40 நாட்கள் நபிகள் நாயகம் நாவசிக்கவே இல்லை. ஏன் தெரியுமா? என் ரப்பு நாவசிக்கல், அதனால நான் வசிக்க மாட்டேன். அவன் டிக்ளேர் பண்ணட்டும், தேர்ந்தெடுத்து கொடுத்தது அவன் இல்லை, அவன் டிக்ளேர் பண்ணட்டும். என் விஷயத்தில் கூட நான் நாவசிக்க மாட்டேன் என்றார்களே. இப்ப பாருங்க, அடிமன் என்ன தெரியுமா? தனக்கென்ற ஒன்றே இருக்கக்கூடாது, அவனின் எல்லாத்தையும் ஒப்படைச்சது. அதனாலதான் ரசூல் வாயே திறக்க மாட்டான். அவன் சொல்ற வரைக்கும் பொறுமையா இருந்துருவார். 1 2 இத மாதிரி இன்ஷா அல்லாஹ் வருதா இல்லையா? குர்ஆன்ல எங்க வருது? அப்பப்ப இங்க வர ஹஸரத் திரும்பிக்கிறான் அந்த பிள்ளைங்க பாருங்க. மாஷா அல்லாஹ். வேற இன்ஷா அல்லாஹ் எங்க வருது? திடீர்னு ஹிபுல் பரிஜ வர ஓடுதுன்னா சரி, இல்லா இன்ஷா அல்லாஹ் எங்க வருது? சொல்லுங்க சத்தமா. சூரா கஹஃப்ல என்ன வருது? ولا تقولن لشيء إني فاعل ذلك غدا إلا أن يشاء الله. வருதா? இல்லா أن يشاء الله வருதா? ولا تقولن لشيء, நீங்க சொல்லிடாதீங்க ஒரு வஸ்து இன்னி ஃபாயிலுன் ذلك غدا, நாளைக்கு செய்யறேன் அப்படின்னு சொல்லிடாதீயோ. இல்லா أن يشاء الله, இன்ஷா அல்லாஹ்னு சொல்லியே தவிர, அல்லாஹ் நாடினால தவிரன்னு சொல்லாம நீங்களா ஒன்றை சொல்லிடாதீங்க. சொன்னா சோதனை கண்டிப்பா வரும். உதாரணத்துக்கு ஒரு வேலையை முடிக்கணும், நாளைக்கு முடிச்சிடுறேன், நாளைக்கு உங்களை வந்து சந்திக்கிறேன், நாளைக்கு தந்துடுறேன், எதை சொல்ல வந்துட்டாரு? அல்லாஹ் அதுக்காக வேண்டி சோதிப்பான். அவன் நாளைக்கு தர விடாம ஆக்குவான், நாளைக்கு வர விடாம ஆக்குவான், நாளைக்கு செய்ய முடியாம ஆக்குவான். ஏன் கண்ட்ரோல் என்கிட்ட, நம்ம கிட்ட பொறுப்பு கேட்காம நீனா சொல்லிட்டு வந்துட்ட. உரிமையாளர் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர்கிட்ட பணி செய்யக்கூடிய ஒருத்தர் நாளைக்கு வாரண்டு அவர் போனவனே, இங்க வா, நீ முதலாளியா நான் முதலாளியா? என்ன ஒப்பாட்டுன்னு சொல்லிட்டு வந்துருக்க, நாளைக்கு தரான்ட்டு போ படைக்க, அந்த வேலை வேற வேலை போ, அங்க போ அப்படின்னு திருப்பி விடுவார். அவன் என்னடா சொல்லிட்டு போனா நாளை கிளம்புன்னு. ஏன் ஓனர்கிட்ட கேட்காம இவனா வார்த்தையை விட்டுட்டான். அல்லாஹ் சொல்றான், நான் தான் ஓனர், என்கிட்ட கேட்காம வார்த்தையை விட்டுறாத, அதனால இல்லா இன்ஷா அல்லாஹ் சொல்லிக்கோங்க. எல்லாம் சோதனை வரதான் செய்யுங்க. ஓனர் நாப்பா, நீ வெறும் பேனர் தான், நீ போய் ஒப்பாட்டுல வார்த்தையை விட்டுட்டு வந்திருக்கிற. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட ஒரு கேள்வி வந்துச்சு. எல்லாமே நம் பாடத்திற்கு, ரசூலை சோதிப்பதற்கு அல்ல, நம்மை சோதிப்பதற்கு. நன்றாக புரிந்து கொள்ளணும். குர்ஆனை அணுகுகிற பொழுதும் ஹதீஸை அணுகுகிற பொழுதும் நம்மை சோதிப்பதற்கு என்று நினைக்க வேண்டுமே தவிர, யாரை சோதிக்கிறது நினைச்சிடக்கூடாது, ரசூலுல்லாஹ்வை சோதிக்கிறதுக்கு நினைச்சிடக்கூடாது. அவன் ஏற்கனவே எக்ஸாம் வச்சு தேர்ந்தெடுத்து வச்சிருக்கிறான், திரும்ப அங்க போய் நாம என்ன சோதிக்கிறது? ஆல்ரெடி பாஸ்ட் அவங்க. அல்லாஹ் தஆலா அவன் பால் தேர்ந்தெடுக்க அவன் சொல்றான் குர்ஆன்ல, அல்லாஹு யஜ்தபீ இலைஹி மன் யஷா, தன் பால் தேர்ந்தெடுக்க அவன் தேர்ந்தெடுக்கிறான். பெருமானாருக்கு ஒரு பேரு முஜ்தபா, இன்னொரு பேரு முஸ்தபா, தேர்ந்தெடுத்தவர்கள், தெளிந்தெடுக்கப்பட்டவர்கள். அங்க ரசூலை சோதிக்கிறதுக்கு அல்ல, அவங்களே அல்லாஹ் ரசூல் நம்மளை சோதிக்கிறதுக்கு அவங்க போட்டுக்கிட்ட ஒன்று. அதனால குர்ஆனை அணுகிற பொழுது என்ன வேணும், என்ன குவாலிஃபிகேஷன் வேணும்? குர்ஆனை தொடுவதற்கும் அதை அறிவதற்கும் என்ன குவாலிஃபிகேஷன் வேணும்? அப்ப கேள்வி கேட்டா எப்படி எதிர்த்து நம்மளும் சேர்ந்து தானே, வேற என்ன? குர்ஆனை தொடுவதற்கும் குர்ஆனை ஆய்வு செய்வதற்கும் அதை விளக்கப்படுத்துவதற்கும் நம்ம கிட்ட ஒரு குவாலிஃபிகேஷன் தேவை. அல்லாஹ் உடனே இன்ட்ரோடக்ஷன்லயே சொல்றோம், குர்ஆனுடைய இன்ட்ரோடக்ஷன்லயே சொல்றோம். என்ன குவாலிஃபிகேஷன்? அலிஃப் லாம் மீம் தாலிகல் கிதாப், அந்த வேதம், லா ரைப ஃபீஹி, எந்த சந்தேகமும் இல்லை, ஹுதன்
தக்குவா உடையவர்களுக்கு தான் நேர வழி காட்டுகிறான். குர்ஆனை தொடுவதாக இருந்தாலும், அதை தழுவுவதாக இருந்தாலும், தெளிவுரை கொடுப்பதாக இருந்தாலும் எந்த தகுதியோடு அதை அணுக வேண்டும்? தக்குவா என்ற தகுதியோடு அணுக வேண்டும். ஏன்னா அதை நம்மளை சோதிக்கிறதுக்கு நிறைய எல்லாமே சோதனை தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்ப என்ன செய்யறாங்கன்னா, ஒரு கேள்விக்கு நாளை நான் பதில் தருகிறேன். இன்ஷா அல்லாஹ் சொல்லல. இவன் போய் ஆய்வு செஞ்சு என்ன செய்வான் தெரியுமா? ரசூலுல்லாவே மறந்தாங்க, அவங்களே இன்ஷா அல்லாஹ் சொல்லாம இருந்தாங்க, அல்லாஹ் கண்டிச்சான்னு சொல்லி ரசூலை போட்டு சொல்லிக்கிட்டு இருக்கோம். பேசியிருக்கான், எல்லாம் இங்க இருக்கிறவனே பேசியிருக்கான். இந்த முசீபத்துகள்லாம் இன்னும் அயாத்தா தான் கிடக்கு. பேசியிருக்கான். ரசூல் ஆய்வு செய்யறதுக்கு ஒரு குர்ஆன் தரல. ஒன்ன போட்ட தங்கமா நீ மாத்துறதுக்கு அல்லாஹ் ஒன்ன சோதனை வச்சு வெற்றியாரன மாற்றுவதற்கு அவன் உங்ககிட்ட தந்திருக்கிறான். நீ யாரை யோசிச்சுட்டு இருக்கிற? அதுக்கப்புறம் அல்லாஹ் முதல்ல ஆயத் தரலாம், இல்லா ஐயஷா அல்லாஹ் இப்படி செய்யுங்கோ, இப்படி இதுக்கப்புறம் இப்படி சொல்லுங்கோங்கிறான். நன்றாக நான் சொல்ல வருகிற ஒரு பாடம் நல்லா யோசிக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாளைக்கு சொல்றேன்னு சொல்லிட்டாங்க. வந்த ஆள் யாரு? சகோதர சமயத்தவன். ஒரு கேள்வியை கேட்டான். கேட்டு வந்த ஆளு எதிர்த்தரக்கூடிய ஆளு. நாளைக்கு சொல்றேன்ட்டாங்க. வஹி வரல, இந்த பதில் அங்கிருந்து வரல. 2வது நாள் கிடக்குது, அவன் வாரான், நாளைக்குங்கிறாங்க. 3வது நாள் வாரான், நாளைக்குங்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இன்ஷா அல்லாஹ்னு சொல்றாங்க. இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு சொல்லுங்க. அல்லாஹ் தஆலா அடுத்த வசனத்தை தெளிவுரை இறக்குறான். சரி, இங்க ரசூலுல்லாஹ் நாள் கடக்கிறது, வாய் திறக்கவே இல்லை. ஏன் வாய் திறக்கவில்லை? இவன் இப்ப ரசூலுல்லாஹ் சொல்றவன் சொல்லுவான், அவன் இன்ஷா அல்லாஹ் சொல்லாதுன்னா அல்லாஹ் முடிஞ்சு வச்சிருந்தான்னு. சரி, அவன் முடிஞ்சு வச்சா இப்ப ரசூல் யாருங்கிறத அல்லாஹ் காட்டுறான். சரி, செய்தி வரல, நாமளே என்னன்னே வைங்கலாம். இன்னைக்கு அறிஞர்களே சில பேர் இருக்கிறாங்க, என்னன்னா கேட்டதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டணும், சொல்லலைன்னா நம்மளை தெரியாதவன் நினைச்சிருவாங்கன்னு சொல்லி இவனா கை சரக்கு போட்டு அடிச்சு விடுவான். அது அப்படித்தாங்க இதா இருக்கும் அப்படின்னு விட்டுருவோம். அதை ஆய்வு செய்யாம சொல்லிடுறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் நபிங்கிறாங்க, உயர்ந்த அந்தஸ்துங்கிறாங்க, அல்லாஹ்வோட நிலை பெற்றிருக்கிறாங்கிறாங்க. என்னெல்லாம் பேச ஆரம்பிச்சுட்டா தெரியுமா? 2வது நாள்லாம் அல்லாஹ் அவன் தூதரை கை விட்டுட்டான். முகமது அல்லாஹ் கை விட்டுட்டான். வான் செய்தி துண்டிக்கப்பட்டு விட்டது, வகி நின்று போய்விட்டது, அவரால் வாய் திறக்க முடியல, சொல்ல மாட்டேங்கிறாரு. எவ்வளவு ஆபத்தான வார்த்தைகள். அசக்கு பொசக்க ஏதாச்சும் ஒண்ணு ஆல்டர் பண்ணியாவது சொல்லணும்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சோதனை வந்தாலும் சரி, யாராப்பு வாய் அசைச்சாலும் நான் வாய் அசைப்பேன். எனக்கு எவ்வளவு பெரிய இழிச்சொல்ல எவன் பேசினாங்க. கிடைக்கிற சந்தர்ப்பத்தில் எல்லாம் தன்னை அல்லாஹ்வுடைய சமூகத்தில் எப்படி நிலைப்படுத்தினார்கள்? முழு அடிமையாக. அல்லாஹ் சொல்றான், அஸ்ராபி அபுதிஹிங்கிறான், அழைச்சிட்டு போனான். முழு அடிமையாக அழைச்சிட்டு போனான். அந்த தகுதி அல்லாஹ் நம்மை அவன் சமூகத்திற்கு அழைத்து செல்ல வேண்டுமானால், அவனை சந்திக்க வேண்டுமானால், அவனோடு உரையாட வேண்டுமானால் நமக்கு என்ன தகுதி வேண்டும்? என்ன தகுதி வேணும்? சத்தமா சொல்லுங்களேன். குறிஞ்சாளர்கள் மட்டும் சொல்லுங்க போவோம். அடிமைங்கிற தகுதி வேண்டும். என்ன தகுதி வேணும்? அடிமைங்கிற தகுதி வேண்டும். அடிமையாக இருந்தால் மாத்திரமே அல்லாஹ்வை சந்திக்க முடியும். ஹஸரத் சொன்னாங்க, 1 மணி நேரத்தில் அடிமைக்கு 1 மணி நேரம் ஆயிருக்கு. இப்போ உங்களுக்கு 2 பேர்ல கூட்டு போகணும், டேக் ஆஃப் பண்ணணும். 7 வானம், ஒவ்வொரு வானம் 500 ஆண்டு கால இடைவெளி தூரம். எல்லா நபிமார்களையும் காட்டணும், சொர்க்கத்தை காட்டணும், நரகத்தை காட்டணும், வய காட்டணும். போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் பெருமானார் பேசினாங்க, அதை சொல்லணும். சரித்திரம் சொல்லுகிற இடம் அல்ல, செதுக்குகிற இடம் இவைகள் எல்லாம். சரித்திரம் சொல்லுகிற இடம் அல்ல இவைகள். மதரஸ் பயான்கள்னா சரித்திரத்தை பேசுவதற்கான இடம் அல்ல, நம்மை செதுக்குவதற்கான இடங்கள். அதன் அடிப்படையை புரிந்து கொண்டால் அல்லாஹ் நம்மையும் ஒரு நாள் அவன் சமூகத்திற்கு தேர்ந்தெடுத்துக் கொள்வான். அல்லாஹ் அந்த தௌஃபீக்கை தருவான். பெரிய பாக்கியமா போயிடும்.
நான் சொன்ன செய்தியில ஒன்னாவது ஒழுங்கா புரிஞ்சுதான்? என்ன புரிஞ்சது சொல்லுங்க போவோம். அல்லாஹ்வை அணுகுவதற்கு நம்ம கிட்ட என்ன தகுதி வேணும்? அடிமைன்னா என்னன்னு சொல்லுங்க போவோம். அதுக்கு நான் ஒரு வார்த்தை சொல்றேன், அதை சொல்லுங்க. அதுதான் எதார்த்தம். குரானுக்கு அவன் நாட்டத்திற்குள்ளால் நம்மை அடிமைப்படுத்திக் கொள்வது. நமக்குன்னு ஒரு நாட்டம் வந்துடக்கூடாது. எந்த அளவுக்குன்னா பெருமக்கள் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, ஒரு கையில நோவு வந்தா நல்லா வழங்கணும். ஒரு கையில நோவு வந்தா இது நீங்க வேண்டும் என்று கூட நான் நினைக்க மாட்டேன். அல்லாஹ் அக்பர். ஒரு கையில நோவு வருது, ஏமா அந்த வலி போகணும்னு நினைக்க மாட்டோமா? நினைக்கிறது தப்பா? வலி போகணும் அப்படின்னு யாரெல்லாம் வலியை போகிறன்னு கேட்கறது தப்பா? ஆனா அவ என்ன சொல்றாங்க, அந்த வழி போக வேண்டும் என்று கூட நினைக்க மாட்டேன். என் ரப்பு தந்த வழியை போக்குவதற்கு அவன் நாடிய நேரத்தில் அது நடக்கும். அடிமைகளாக நிலைப்படுத்துதல் என்பது சாமானியமானதல்ல. மிகப்பெரிய சோதனைக்கு பின்னால் கிடைக்கிற தரஜா, அந்தஸ்து, உயர்வு, மகத்துவம், ஆகப்பெரிய சிறப்பு அபுதுங்கிறது. நாம சும்மா அபுதுன்னு அடிமைன்னு சாதாரணமா சொல்லிட்டு இருக்கிறோம். அடிமைங்கிற பேரெல்லாம் சும்மா வாங்க முடியாது. அடி மேல அடி வாங்கினாதான் அடிமை. அல்லாஹ்வுடைய சமூகத்துல அடிக்கு மேல அடி, கொஞ்சம் அடி இல்லை. நம்ம சோதனையில் ஆகப்பெரிய சோதனையில் அகப்பட்ட நபின்னா யார சொல்லுவோம்? யார சொல்லுவோம்? இல்ல, நாம சோதனையில் ஆகப்பெரிய சோதனை பெற்ற நபின்னா யார சொல்லுவோம்? அய்யூப் நபி அலைஹிஸ்ஸலாத்தை சொல்லுவோம் இல்லையா? இத்தனை ஆண்டு கால நோய், அத்தனை ஆண்டு கால நோய்கள், யாரும் இருக்க முடியாத அளவுக்கு நோய்கள். இன்னைக்கு நாம ஒரு கொரோனா பேஷண்ட் இருக்கு இல்லையா? கொரோனா பேஷண்ட் பார்த்தோம்ல சமீபத்தில், சொந்த பந்தம் கூட அவனை பக்கத்திலேயே வைக்கல, எல்லாம் போட்டான் இல்லையா? நீங்க எதை சொல்வதாக இருந்தாலும் நீங்க ஆறுதல்னு சொல்ல வர வேண்டாம், நீங்க அங்கங்க இருந்துகிட்டே நீங்க துவா செஞ்சுக்கோ அப்படின்னு முடிச்சுட்டாங்கல்ல. பக்கத்துல சலாம் கூட யாரும் தரல. எங்க நம்மளை மூத்தாக்கிடுவானு பார்க்கிற எல்லாரும் இஸ்ராமலே பார்த்தாங்க. நடந்ததா இல்லையா? அந்த மாதிரி அய்யூப் நபியுடைய மனைவி எல்லாரும் பார்க்க ஆரம்பிச்சாங்க. அய்யூப் நபியுடைய மனைவி இருக்கிறாங்கல்ல, ரஹிமா அம்மா, ரஹிமா அம்மாவை அப்படி பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க எல்லாரும். அவளால எந்த வேலையும் செய்ய முடியல. அவளை பாதுகாத்துட்டு இருக்கிற ரஹிமா அம்மா யாராவது வீட்டுக்கு போய் வேலை செய்ய போனா, நான் பாருங்க இதுக்கப்புறம் எங்க வீட்டுக்கு வராதையா, நீங்க நோய்வாய்ப்பட்ட வீடு, எங்க வீட்டுல இந்த நோயை தந்துட்டு போயிடாதீங்க, இதுக்கப்புறம் நீங்க ஒரு வேலைக்கு வர வேணாம் போங்க அப்படின்னு விரட்டி விட்டுட்டாங்க. இந்த ரஹிமா அம்மாவை வீட்டுக்குள்ள யாருமே ஏத்துக்கல. வாழ்வாதாரம், வசிக்கணுமே, என்ன செய்யறது, சாப்பிடணுமே, ஒரு வழியே இல்லை. தன்னால் முடிந்த எல்லை வரைக்கும் ரஹிமா அம்மா போனாங்க. கடைசியாக அய்யூப் நபியிட்ட, கணவராகிய அய்யூப் நபியிட்ட கேட்டாங்க, ஒரு வாரத்தை அல்லாஹ்ட்ட நீங்க சொல்லலாம் இல்லையா? அது வரைக்கும் பேசவே இல்லை. நல்ல கடுமையா நோய் இருக்கு, சுகம் கொடுனாலும் கேட்கலாம்ல, தப்பா? ஆனா உச்சபட்ச அடிமையின் தரம் அது கூட அல்ல. அவன் தந்த நோய் அவன் நீக்கிற வரைக்கும் நான் யார்கிட்டையும் கேட்க மாட்டேன், அவன்கிட்டயே கேட்க மாட்டேன். உச்சபட்ச அடிமை கேட்கக்கூடாதான். வேற வழியே இல்லை. நான் எங்கேயும் போக முடியல, என்னை எல்லாரும் விரட்டிட்டாங்க, என்ன ஒன்றும் செய்ய முடியல, வாயத்தான் தரங்கல அப்படின்னாங்க. அந்த பல ஆண்டுகளுக்கு பின்னால வாய் திறக்கிறா. எப்படி தெரியுமா வாய் திறந்தாங்க? குர்ஆன் இன்னைக்கு பதிவு செஞ்சு வச்சது. அய்யூப் நபி அலைஹிஸ்ஸலாத்திலே அவங்களோட வார்த்தை இன்னைக்கு குர்ஆன் பதிச்சு வைத்திருக்கு. என்ன வார்த்தை தெரியுமா? வாய் திறந்தாங்க, ரப்பி, அய்யூப் நபி கேட்ட துஆ என்ன? ரப்பி இன்னி மஸ், ஓடனான சொல்லி முடிச்சவா, ரப்பி இன்னி மஸ்ஸனியல் துர். எப்படி? ரப்பி இன்னி மஸ்ஸனியல் துர். கேட்ட வார்த்தை குர்ஆன் இன்னைக்கு பதிச்சு வச்சிருக்கு.
பன்னெடுங்கால சோதனைக்கு பின்னால் வாய் திறந்த நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் என்ன கேட்டாங்கன்னு பார்த்தா, ரப்பி இறைவா, இன்னி மஸ்ஸனி, என்ன தொற்று இருக்கு, என்னது ஒரு தங்கடம் தொற்று இருக்கு. சரி, என்ன செய்யணும் அதை சொல்லணும்ல. எனக்கு தங்கடம் தொற்று இருக்கு ரப்பே சொன்னாங்க. சரி, என்ன செய்யணும்னு சொல்லணும்ல. பொட்டாட்டி வாய் திறங்க, வாயை தான் திறந்து அல்லாட்ட கேளுங்களேன்னு சொல்றாங்க. இப்ப வாய் திறக்கிறாங்க, ரப்பி இறைவா இன்னி மஸ்ஸனிகள் தோறும் எனக்கு தங்கடம் தொற்று இருக்கு. நான் அப்புறம் என்ன செய்யணும்? என்ன தெரியுமா கேட்டாங்க, அந்த அருகம் ஒரு ராகினி வாழ்ந்த நீ கருணையாளர்கள்லாம் கருணையா. என்னப்பா இது, என்ன தங்கடம் தொற்று இருக்கு, அதை விட்டு காப்பாத்தேன்னு கேட்கணும்ல. நாம லேசா லொக்கு லொக்குனாக்க யாரெல்லாம் ரொம்ப பெரிய கஷ்டமா இருக்கு நீக்கி விடுன்னு கேட்கிறோமே. பன்னெடுங்கால சோதனைக்கு பின்னால் வாய் திறந்த நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம், இறைவா எனக்கு ஒரு தங்கடம் தொற்று இருக்கு, நீ கருணையாளர்கள்லாம் கருணையாள. அப்போ கூட வாய் திறந்து எனக்கு நீக்குன்னு சொல்லல, எனக்கு சுகத்தை கொடுன்னு சொல்லல, சோதனையை போக்குன்னு சொல்லல. என்ன கேட்டாங்க, நீ கருணையாளர்கள்லாம் கருணையாளன்னா. அல்லாஹு அக்பர். என் ரப்புக்கு நான் யோசனை சொல்றதான்னா, எனக்கு தங்கடத்தை ஒரு தொட வச்சது யாரு? அதை நீக்குன்னு அவன் நாட்டத்துக்கு முரணா நிக்கிறதா அடிமை? அவனை விட கருணையால யாரு இருக்கிறான்னா என்ன நீக்குன்னு சொல்றதா இருந்தா என்ன அர்த்தம்? என் மேல கருணை இல்லாம இப்படி நோயை தந்து சோதிக்கிறான்னு அர்த்தம். அவனை விட கருணையால யாருப்பா? என்ன எதை பத்தி வாய் திறக்க சொல்றீங்க? எந்த சூழல் வந்தாலும் உபூதியத்திலிருந்து கொஞ்சமும் விலகாத பெருமக்கள் அவர்கள். அடிமை என்பதிலிருந்து கொஞ்சமும் அகலாத பெருமக்கள். அல்லாஹ் சொல்றான், சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி, தன் அடியாரை அழைத்து சென்றான் என்று அத்தனை காட்சிகளையும் காட்டினான் என்று யுரியஹு மின் ஆயாத்தினா. நம் அத்தாட்சிகளை எல்லாம் காட்டணும்னு சொன்னான். ஒட்டுமொத்த அத்தாட்சிகளையும் காட்டுவதில் உயர்ந்த அத்தாட்சியாக அல்லாஹ்வையும் சந்திக்கிற அளப்பெரும் பாக்கியத்தையும் பொக்கிஷமான தொழுகையை பரிசாக கொண்டு வந்து நம் பட்டம் சமர்ப்பிக்கிற அளவுக்கு அவ்வளவு தகுதியான ஒன்றை எல்லாத்துக்கும் குவாலிபிகேஷன் வரணும்னா என் அடிமையா இருக்கணும்னா என் அடிமையை கொண்டு போறேன்னு சொன்ன அந்த தகுதி வந்துட்டா அல்லாஹ்வுடைய சமூகத்துக்கு நாமும் ஆஜராகப்படும். இறை சமூகம் நம்மோடு என்றும் உரை புரியும். நம் இருதயங்கள் எல்லாம் அவரோடு தொடர்பாகி இருக்கும். உள்ளத்தில் உதிப்புகள் எல்லாம் அவர் வார்த்தைகளாக வந்து விடும். உபரதையெல்லாம் நாவல் அல்லாஹ் பேசுறான்னா எந்த இருதயத்தில் அதை போட்டு பேச வைத்தாரோ அந்த இருதயம் அந்த சமூகத்தினுடைய அடித்தளத்தில் போய் நின்றால் எல்லாம் சரியாக அமையும். அந்த பாக்கியம் இந்த மேராஜில நமக்கு அல்லாஹ் பாடமா தந்தா அந்த பாக்கியமா அல்லாஹ் நமக்கு நசீபாக்கி தருவாங்க. ஆயிடுச்சு கண்வேலை போட்டு போகணுமா, டேக்காவும் பண்ணணுமா? இல்லை, ரொம்ப நேரம் ஆகிடும். வானத்துக்கு போனால் திரும்ப இறங்க முடியாது அவ்வளோ சீக்கிரத்தில். இத்ரீஸ் நபி உள்ள போன மாதிரி உட்கார்ந்துட வேண்டிய உள்ள போன மாதிரி. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கிருந்து வாங்கிட்டு வா. அல்லாஹ்வுடைய சமூகத்தில் ஹதரத்தில் கிடைச்ச பரிசு என்னது? தொழுகை. அல்லாஹ் நமக்கெல்லாம் ஐவேளையே சரியா தொழுகிற பாக்கியத்தை நசீபாக பெரிய பாக்கியம். அஸ்ஸலாத்து மியராஜுல் மோமினின், அது மோமின்களுடைய மியராஜ். கரத்தாயினி ஃபிஸ்ஸலாத்துனாங்க, என் கண் குளிர்ச்சியே தொழுகத்தானாங்க. யார் சொல்றா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எந்த கஷ்டம் எந்த பிரச்சனை வந்தாலும் அல்லாஹ் சொல்றான், வஸ்தஈனு, நீங்கள் உதவி தேடுங்கள், பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா. இந்த முதல் வார்த்தை அல்லாஹ் என்ன சொல்றான்? பொறுமை. அந்த பொறுமை தான் உபூதியத். நல்லா புரிந்து கொள்ளணும். அந்த பொறுமை தான் என்னது? உபூதியத், அடிமைத்தனம். ஏன்னா அடிமை இல்லாத வாயை திறந்துருவான். பொறுமை அவனுக்கு ஏதாச்சும் சோதனை வந்தா புலம்ப ஆரம்பிச்சிருவான். எனக்கு இல்லாம எனக்கு எல்லாம் வருது, எந்த பிரச்சனை, எவன் இல்லாம நல்லா இருக்கிறான், இவனா வாயில இருக்க ஆரம்பிச்சிருவான். பொறுமை முதல்ல அவசியம். நீங்க வாயை திறந்துடக்கூடாது. சோதனை வந்தால் முதலில் கையாள வேண்டியது என்னது? இரண்டாவது என்னது? அந்த அடிமைத்தனத்தின் வெளிப்பாடு. முதலில் கொள்ள வேண்டிய பொறுமை. அந்த பொறுமை என்பது அடிமைத்தனத்தினுடைய அடையாளம். அதை வெளிப்படுத்தி காட்டுவது தொழுகை. உபூதியத்தினுடைய அவ்வளவா யுஹாஸபு பிஹில் அப்து. நாளைக்கு மறுமையில முதல்ல அடியார்களிடம் கேட்கப்படுகிற முதல் கேள்வி,
அந்த உபூதியத்தை வெளிப்பாடாக கொண்டு வந்து நிறுத்த பயன்பட்ட அந்த இடம் தொழுகை. அதுதான் கேட்கப்படும். நீ அடிமைன்னு சொன்னீங்க, அதை வெளிப்படுத்தினியா? அதுக்காக நான் பயான சொல்லிட்டு போயிடலாம், 1 மணி நேரம் இல்லை, 1000 நிமிடங்கள் பேசலாம். ஆனா செய்தி உங்கள் மனதில் இதுதான் வளரணும், அதுதான் முக்கியம். ஏன் மற்றதெல்லாம் சொல்லாம? அப்ப மற்ற இபாதத்தெல்லாம் அதுல கிடையாதா? தொழுகையில கிடையாது. மற்ற இபாதத்தெல்லாம் முதல்ல அதுதான் கேட்கப்படும், மற்றதெல்லாம் கேட்கப்படாது, அது பின்னாடிதான் கேட்கப்படும். சரி, அதை விடுங்க. செல்லாசை இன்னொன்னு சொல்றாங்க, அந்த முதல் கேள்விக்கு யாரு சரியாக பதில் சொல்லிட்டாவோ மற்றதெல்லாம் லேசா போயிடுங்கிறாங்க. அதுல சிக்கிக்கிட்டாம அதை ஈடற்றவே பெற முடியாது. அப்படின்னு அந்த தொழுகை கூட நிக்குது. அதுலயும் அந்த அடிமைத்தனம் தான் நிக்குது. என்ன தெரியுமா? நம்ம பார்க்கணும்ல, மற்ற இதெல்லாம் செய்யும் போது எல்லாமே உள்ள வந்து நிக்குது. ஆனா அல்லாஹு அக்பர்னு தக்பீர் கட்டினா மாத்திரம் உள்ள எங்க செஞ்சுட்டு வந்தாலும் சரி, உடல் அடிமை இருந்து வெளிப்படுறதே இல்லை. அல்லாஹு அக்பர் மனசுக்குள்ள நினைச்சுக்குவோம். தேவையில்லாம சூறாவை பாருங்க, பெருசா ஓதிக்கிட்டு இருக்கிறாரு, ஆனா தக்பீர் விட மாட்டோம், மனசுல பேசிக்கிறோம். மகரிபுல எவனாவது ஓதுவான இதை அவ்வளோ பேசிக்கிடுவா. மகரிபுல முன்னாக ஓத வேண்டியிருந்தாங்க. ஆரம்பிச்சாரு பாருங்க, இல்லாய் மாதிரி சமாவாத்தின்னு, அது இசாவில் ஓத வேண்டியிருந்தாங்க. அப்படி மனசுக்குள்ள பேசிக்கிறோம். தக்பீர் விடுவானா? விட மாட்டான். அல்லாஹ் இமாமும் பாப்பாரு, இப்பதான் சரியா நம்ம கிட்ட சிக்கி இருக்கிறான். அல்லாஹ் அக்பர் ருக்கு சமி அல்லாஹ் லிமன் ஹமீதன் இல்ல, அல்லாஹ் அக்பர் அஸ்ஸலாமு அலைக்கும்ன உடனே விட்டா போதுதான்னு ஓடிடும். ஆனா தொழுகையில் நிற்கிற வரைக்கும் அந்த உடலை அடிமைத்தனப்படுத்தி வச்சா பார்த்தீங்களா, உள்ளமும் அடிமையை அடிச்சன எங்க போயிடும். அவன் நிக்க சொன்னா நின்று, குனிய சொன்னா குனிஞ்சு, நிமிர சொன்னா நிமிர்ந்து, அல்லாஹ்க்கு சாஸ்தாவை செஞ்ச இந்த அடிமையை அழகாக வெளிப்படுத்துகிற இடமாக இந்த ஒரு இபாதத் அதி தனி அற்புதமாக வந்தது. அடிமைத்தனம் சீராகிவிட்டால் எல்லாம் சீராகி. அதனாலதான் பெருமக்கள் ஈயாக்க நஅபுதுவை கூட தாண்டாமல் தொழுகையில் நின்று கதறினார்கள். ஈயாக்க நஅபுது என்ற வார்த்தையை விட்டு வெளிவர முடியாமல் இருந்தார்கள். உன்னையே நாங்கள் வணங்குகிறோம் என்ற பொழுது குலுங்கி குலுங்கி அழுதார்கள் சஹாபிகள். ஏன் அழுகிறீர்கள் என்று கேட்ட பொழுது வார்த்தைக்கும் செயலுக்கும் தொடர்பில்லாத மாதிரி நாங்கள் உணர்கிறோம். என்ன உன் அடிமை என்று சொல்லுகிறோம், ஆனால் அப்படி இருக்க முடியவில்லை. என்ன உங்களோடு இருக்கிற பொழுதுகள் எங்களுக்கு எப்படி அமைகிறது? நாயகமே, வீட்டுக்கு சென்று விட்டால் பிள்ளையின் நினைவும் பெட்டாட்டியின் நினைவும் அல்லவா வருகிறது என்று அழுத ஹந்தலா ரலியல்லாஹு அவரிடத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சரிதாம்மா, மனுஷன் அப்படி இப்படி இருக்கதான் செய்யும், உன்னுடைய மனைவி நினைவு, பிள்ளைகள் நினைவு, சாப்பாடு நினைவு, இதெல்லாம் வரத்தான் செய்யும். இந்த மனுஷன் அப்படிதான் ஆட்சி வச்சிருக்கிறான். ஆனா நீங்க ஏன் சபையில் இருக்கிற மாதிரி எல்லாத்தையும் இழந்து ஒட்டுமொத்தமாக இறை சமூகத்தில் இருப்பது போன்ற அடிமைத்தனமாக இருப்பீங்கன்னு சொன்னா என்ன தெரியுமா நடக்கும்? நீங்க நடந்து போற வழியில மலக்குகள் உங்களை வந்து சந்திச்சு உங்ககிட்ட முசாபரா செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. நீங்க போற வழியில அஸ்ஸலாமு அலைக்கும் வந்து மலக்குகள் உங்களை சந்திக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஏன் நீங்க துனியாவிலே இல்லையே. அடிமைத்தனத்தின் அடையாளமாக தொழுகை என்பது அவ்வளவு வாக்கியமான ஒன்று. தன் அடியாரை அழைத்து சென்றான். அடிமைத்தனத்தின் வெளிப்பாடாகிய தொழுகையை பரிசாக கொடுத்தான். தன் அடிமையை கூட்டு போனாங்கல்ல, அடிமைத்தனத்தின் வெளிப்பாடாக ஒட்டுமொத்தமாக அமைகிற தொழுகையை பரிசாக கொடுத்து அனுப்பி வச்சான். என் அடியாரை அழைத்தேன். அடிமையின் வெளிப்பாடு இதுதான். எப்படி நின்றால், குனித்தால், எழுந்தால், அதில் என்ன என்ன எப்படி குனிய வேண்டுமோ அப்படி குனிந்து அதில் என்ன ஓத வேண்டுமோ அதை தான் ஓதணும். அது என்னதுதான் இருந்தாலும் சுப்ஹானல்லாஹி சுப்ஹான ரப்பியல், ருக்கூல ஓதணும் சுப்ஹான ரப்பியல் அலீம் ஓதணும், சஜ்தால சுப்ஹான ரப்பியல் அலா ஓதணும், சமியல்லாஹு லிமன் ஹமீதன் என்ன ஓதணும். என்னைக்காச்சும் நாம அல்லாஹு அக்பர் சஜ்தாக்கு போயாச்சு, ரப்பனா லக்கல் ஹம்து பில் சமாவாதி ஓதணுமா?
சரி நீண்ட நேரம் தான் சுஜூதுல தஹஜ்ஜுடைய நேரத்தில் அஜரத்து போட்டுறாங்கல்ல, சில பேருக்குலாம் என்ன ஓதுறதுன்னே தெரியாது, கேட்கவும் மாட்டாங்க. அவங்க பாட்டில் உட்காந்து சரி கொஞ்ச நேரம் ஒரு 2-3 நிமிஷம் தூங்கியாவது முடிஞ்சிருவாங்க. நடக்குது நிறைய இடத்துல. சுஜூதுல கொஞ்சம் கூட நேரம் இரவுல கடந்தா எப்படி இருக்கும், ராகத்தா படுத்துறாங்க. அது இப்ப எல்லாமே கார்பெட்டாவும் போச்சு. சரி அங்க ஓதனங்கள்ல சரி இமாம் இருக்கிறாரு, நம்ம சுமாரா ஓதிட்டோம். இந்த இடத்துல சூரத்துல் ஃபாத்திஹாவையும் தெரிஞ்ச சூறாக்கள் என்ன ஓதிட்டோம், யாராவது ஓதுறோமா? சுஜூதுல போய் ஓதுறோமா? அப்படி ஏன் ஓதுறது இல்லை? இங்கு இதைத்தான் பெருமானார் ஓத சொன்னார்கள், எனவே அதை ஓதுகிறோம். சமயம்தான் இவன் நம்பிதான ரப்பனா லக்கல் ஹம்து தான் சொன்னாங்க, அதனால அதை ஓதுறோம். நிலையில வந்தா ஃபாத்திஹா ஓத சொன்னாங்க, அதனால ஓதுறோம். அத்தஹியாத்திற்குள்ள உட்கார்ந்தா சமர்ப்பணம் செய்கிற அத்தஹியாத்தை ஓத சொன்னாங்க, ஓதுறோம். நிலைகளிலும் மாற்றம் இல்லை, அதில் ஓதலிலும் மாற்றம் இல்லை. என்ன என்ன அல்லாஹ் ரசூல் சொன்னார்களோ அதை அப்படியே தொழுகையில் செயல்படுத்தி காட்டுறோம்ல, இதாம அடிமை. அல்லாஹ் ரசூல் சொன்ன மாதிரி அந்தந்த இடத்துல அப்படி அப்படி செய்யறதுதான் அடிமைத்தனம். அதுதான் தொழுகை வெளிப்படுத்துது. சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹின்னா, அவன் அவனை அழைத்து சென்றான். உபூதியத்தை வெளிப்படுத்தி காட்டுகிற ஒரு பெட்டகமான தொழுகை அல்லாஹ் பரிசாக கொடுத்து, அடிமைன்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? முழு அடிமை இப்படித்தான் இருக்கணும். அதை எப்படிங்க வழங்கிக்கிறது? தொழுகையை பார்த்து வழங்கிக்கணும். சம்பிரதாயத்துக்காக தொழக்கூடாது, நெத்தி காயறதுக்காக தொழக்கூடாது, 4 பேர் சொல்வாங்க தொழக்கூடாது. தொழுகையை முடித்து விட்டால் ஒரு பாடம் கிடைக்க வேண்டும். இந்த தொழுகையில் எப்படி அல்லாஹ் ரசூல் சொன்னதை அந்த அந்த இடத்தில் அப்படியே செய்து முடித்தேனோ அதற்கு பேர் தான் தொழுகை என்றால். அஸ்ஸலாமு அலைக்கும் கொடுத்ததற்கு பின்னால முடிஞ்சு போச்சுல, உனக்கு எனக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு போறதா அடிமை? சண்டை போடாதேன்னு சொல்றான் அல்லாஹ், பிரச்சனை பண்ணாதேன்னு சொல்றான். ஆனா ஆள் பாய் தொழுகையாளி. பிரச்சனை பண்ணாதேன்னு சொல்றான், பாய் தொழுகையாளி. என்ன தெரியுமா சொல்லிட்டு வராது? வந்து வச்சுக்கிற தொழுகை முடிச்சுட்டு அப்படின்னு. தொழுகையை முடிச்சு வந்து வச்சுக்கிற இவ தொழுகை இவளுக்கு பேர் அடிமை. புரிஞ்சுதாம்மா? அல்லாஹ் அக்பர்ல இருந்து அஸ்ஸலாமு அலைக்கும் வரைக்கும் எப்படி இருந்தோமோ அதே மாதிரி தான் நம்மளோட ரூஹ் கைப்பற்றுகிற பொழுது வரைக்கும் இருக்க வேண்டும். அவனுக்கு பெயர் தான் அடிமை. அதைத்தான் அபுதை அழைத்து கொண்டு சென்றான். உபூதியத்து என்றால் என்ன என்பதை பரிசாக கொடுத்து அனுப்பி வைத்தார். புரிஞ்சுதா? சும்மா மேராஜுடைய செய்தியை கேட்டு என்ன பண்ண, நாளைக்கு விலை பிடிச்சி போவா? அவன் நம்மளை கூட்டு போயிடுவான். இதை வழங்கிட்டான். அல்லாஹ் நமக்கு எல்லாத நசீபாக்கி தருவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வாய்ப்புக்கும் நன்றிக்கும் ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். சமீபுரிய பெருமானார் ஹஜ்ரத் இருக்கிறார், சீதையில் வந்திருக்கிறார், இமாம் சாப் வந்திருக்கிறார். எல்லாம் அன்றைக்கு வர முடியுமான்னு சந்தேகமாக போச்சு. ஏன்னா நேற்று வரைக்கும் காய்ச்சல், நேற்று வெளியிறங்கவே இல்லை. ஏன்னா யார்கிட்ட செல்லாம் கொடுக்கும் பயமாக இருந்தது. எல்லாத்தையும் ஜன்னலை திறந்தே சந்திச்சு அனுப்பிவிட்டேன் பார்த்துட்டு. அப்படி யாராவது செல்லாம் நம்மகிட்ட செல்லாம் கொடுத்து முசாவதிக்கு போவா, அவள் போகிற இடத்துல ஒரு லொக்கல் கட்டிக்கிறக்குள்ள இருந்திருப்பாங்க. போகிற இடத்துல அசரத்தில் செல்லாம் கொடுத்தோன்னா அங்கேருந்து பாஞ்சிட்டு போயிடுவோம். அதனாலேயே வர முடியுமான்னு சந்தேகமாக இருந்தது. அதுக்கு கேட்டேன், வேற ஆள் ஏற்பாடு செய்யவான்னு சொல்லிட்டு அதுக்கு தான் லேசாக கேட்டேன். கொஞ்சமே கச்சிருச்சுன்னு இருந்தது. அப்போ இன்னொரு ஆள் ஏற்பாடு செய்யவான்னு அவன் சொன்னாங்க, நீங்களே வந்துருங்களேன் அப்படின்ட்டாங்க. நான் அதையே அல்லாட்ட வசீலாவாக வச்சுட்டேன். ரப்பு துவா அவங்களோட துவா கபூல் ஆகிட்டான். அல்லாஹ் தாலா நம்மளே வர வச்சான். ஆனால் இருமல் இல்லாமல் பேச முடிஞ்சது பெரிய பாக்கியமாக அமைந்தது. அல்லாஹ் தாலா எல்லாத்துக்கும் கடைசி வரைக்கும் அந்த ஆரோக்கியத்தை நசீபாக்கி தருவானாக. அவனுடைய வழிபாட்டிலேயே நமது ஆயுள்கள் நீளமாகுவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. கடைசி வரைக்கும் அல்லாஹ்வுடைய அடிமை என்கின்ற மகத்தான அந்தஸ்தை உள்வாங்கியவர்களாக, செயலொழிவுபடுத்தியவர்களாக, இறை சமூகம் அதை அங்கீகரித்த அடிமைகளாக நாம் இருக்க அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. இந்த உலகத்தில் இது விடை பெறுகிற பொழுது என் அடிமையே வா என்று இறைவன் சொல்லுகிற நன்னசீவை அல்லாஹ் தருவானாக. நாளை மறுமையிலும் இறை சமூகத்திற்கு செல்கிற பொழுதும் ஐன இபாதி, என் அடியார்கள் எங்கே என்று அவன் கேட்கிற பொழுது நாங்கள் இருக்கிறோம், நஹ்னு இபாதுல்லாஹ், நாங்கள் தான் அல்லாஹ்வுடைய அடிமைகள் என்று அதற்கு பதில் தர அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக.
அவன் அடிமையின் உச்சபட்ச அடிமை முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் கொண்டு அதை தழுவி நின்ற ஒட்டுமொத்த ரசூல் நபிமார்கள் சித்திகீன்கள் சுஹதாக்கள் எல்லாம் இந்த அடிமைகள் எல்லாம் இருக்கிற அடிவரிசையில் சிற்றடிமைகளாகிய நமக்கும் அந்த இடத்தில் ஒதுக்குகிற பாக்கியத்தை அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹஸரத் நீங்க வாங்க சொல்லலாம். இங்க வாங்க சின்ன துவா நான் இந்த துவா செஞ்சுட்டு நீங்க வாங்க பரக்கத்து வாங்க. பரக்கத்து இல்லை நாங்கள் உங்கள் துவாய் நாங்கள் வாங்க. إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. بسم الله الرحمن الرحيم. الله أحد الله الصمد 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 ஒரு புள்ளிட்டான கொடுக்க எல்லாத்தையும் பேசுவார். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஒரு புள்ள அந்த பொறுப்பு எடுத்துக்கலாம். இங்கே இந்த முதல் சபையில் போகலாம் எல்லாத்தையும் பேசி ரப்பில் ஃபலக் மின் ஷர்ரி மா خلق ومن شر غاسق إذا وقب ومن شر النفاثات في العقد ومن شر حاسد إذا حسد. بسم الله الرحمن الرحيم. قل أعوذ برب الناس ملك الناس إله الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس من الجنة والناس. الحمد لله رب العالمين حمدا يوافي نعمه ويكافئ مزيدا. واعف عنا يا كريم يا رحيم يا الله يا ربنا لك الحمد كما ينبغي لجلال وجهك ولعظيم سلطانك. سبحانك لا نحصي ثناء عليك أنت كما أثنيت على نفسك. ولك الحمد قبل الرضا ولك الحمد بعد الرضا ولك الحمد حتى ترضى يا رب العالمين. اللهم يا رب الحل والحرام ويا رب المشعر الحرام ويا رب البيت الحرام ويا رب الركن والمقام أبلغ سيدنا وشفيعنا ومولانا محمد صلى الله عليه وسلم منا تحية وسلام. اللهم صل وسلم وبارك على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما صليت وسلمت وباركت على سيدنا إبراهيم وعلى آل سيدنا إبراهيم في العالمين. ربنا إنك حميد مجيد. صلاة ترزقنا بها حجا مبرورا وسعيا مشكورا وعملا مقبولا وذنبا مغفورا وتجارة لن تبور عدد خلقك ورضا نفسك وزنة عرشك ومداد كلماتك يا ذا الجلال والإكرام. اللهم إنا نحن عبيدك الضعفاء الرقبين يا الله. اللهم تقبل منا إنك أنت السميع العليم وتب علينا يا ربنا إنك أنت التواب الرحيم. اللهم يا أول الأولين ويا آخر الآخرين يا ذا القوة المتين يا راحم المساكين يا أرحم الراحمين ارحمنا برحمتك الواسعة. يا الله குற்றம் குறைகள் பாவப்பிழைகள் அனைத்தையும் மன்னித்து மறைத்தருள்வாயாக. எங்களை ஈடெடுத்த பெற்றோர்களுடைய பாவப்பிழைகள் குற்றம் குறைகளை மன்னித்து மறைத்தருள்வாயாக. எங்களுக்கு மார்க்கம் ஒழுக்கும் போதித்து எங்கள் பண்படுத்தி ஆளாக்கி எங்கள் ஆசிரியர் பெருந்தகையில் உஸ்தாத்மார்களுடைய பாவப்பிழைகள் குற்றம் குறைகளை மன்னித்து மறைத்தருள்வாயாக. யா அல்லாஹ் எங்களுக்கு துணை நின்ற எங்களது மனைவி மக்களுடைய குற்றம் குறைகள் பாவப்பிழைகளை மன்னித்து மறைத்தருள்வாயாக. எங்களோடு நட்புறவாடி எங்களோடு தொடர்பாக இருந்த எங்கள் நண்பர்களுடைய பாவப்பிழைகள் குற்றம் குறைகளை மன்னித்து மறைத்தருள்வாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய வாழ்வின் உயர்வுக்கும் ஏற்றத்திற்கும் எங்கள் காலங்களில் எங்களுக்கு துணை நின்ற எங்களோடு துணை நிற்கிற பெருமக்கள் ஆகிய அந்த உத்தமர்களுடைய பாவப்பிழைகள் குற்றம் குறைகளை மன்னித்து மறைத்தருள்வாயாக. குறிப்பாக இந்த புனிதமான ரஜபுடைய மாதத்தில் சங்கை பொருத்தி 27வது இரவாகி உன் ஹபீபான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உயர்ந்த உன் சமூகத்திற்கு அழைத்து சென்ற மிஅராஜுடைய நல்ல இரவில் உன் ஆதரவை எதிர்பார்த்து உன் அருள் நிறைந்த இல்லத்தில் சமூகம் அளித்திருக்கக்கூடிய
யா அல்லாஹ் எங்கள் அனைவர்களுடைய எல்லா விதமான பாவ பிழைகளையும் மன்னித்து மறைத்து எங்களை பரிசுத்தமாக்கி விடுவாயாக. யா அல்லாஹ் இனி தொடரும் காலங்கள் எங்களுக்கு பாவமற்ற நற்காலங்களாக நீ அமைத்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ் பாவம் செய்து எங்களோடு சேர்ந்திருக்குமானால் அவைகள் நரகத்தின் ஜுவாலிகளால் அகற்றப்படுமே. அத்தகைய படுபாதகமான அந்த வேதனைகளை எங்கள் உடல்கள் தாங்காத ரஹ்மான, எனவே இந்த உலகத்திலே எங்களுக்கு மன்னிப்பை நசீபாக்கி விடுவாயாக. யா அல்லாஹ் எங்களிடத்தில் இபாதத்துகள் கம்மியாக குறைவாக இருக்கிறது. யா அல்லாஹ் நாங்கள் இபாதத்து செய்ய முயற்சித்தாலும் இப்லீஸ் எங்களை செய்யவிடாமல் தடுக்கிறாரே. யா அல்லாஹ் யா அல்லாஹ் உன்னின் மீது எங்களுக்கு முழுமையான நேசமும் நம்பிக்கையும் இருக்கிறது. யா அல்லாஹ் உன்னை வணங்க வேண்டும் என்கின்ற ஆசைகள் எல்லாம் எங்கள் உள்ளத்தில் ஆழ்மனதிலேயே இருக்கிறது. யா அல்லாஹ் என்றாலும் உடலிலே சோர்வுகளும் களைப்புகளும் எந்தவிதமான சடைவுகளும் எங்களை வந்து அதை தாமதப்படுத்தி விடுகிறது. யா அல்லாஹ் யா அல்லாஹ் இந்த புனிதமான இரவில் உனது ஹபீபுக்கு நீ கொடையாக கொடுத்த தொழுகையை யா அல்லாஹ் நாங்கள் அனுதினமும் பேணி தொழக்கூடிய வாக்கியவாளர்களாக எங்களை நீ கபூல் செய்து யா அல்லாஹ். இதுவரை நாங்கள் விட்ட தொழுகைகளின் குற்றங்களை எல்லாம் மன்னித்து விட யா அல்லாஹ். நேரங்களை தவறி நாங்கள் தொழுதிருக்கிறோமே யா அல்லாஹ். உன் அடிமையிலிருந்து நாங்கள் விடுவிட்டு விலகி நிற்கக்கூடிய சூழலிலிருந்து இனிமேல் நாங்கள் அந்த வலையில் சிக்கி விடாமல் எங்களை காப்பாற்றி விட யா அல்லாஹ். யா அல்லாஹ் உன் அடிமைகளாகவே நாங்கள் காலமெல்லாம் இருந்துவிட எங்களுக்கு பாக்கியம் அளித்து விட யா அல்லாஹ். யா அல்லாஹ் நீ எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய ஞாபகத்துகள் ஏராளம் யா அல்லாஹ். அவைகளை எல்லாம் நாங்கள் சொகுசுக்காக பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் யா அல்லாஹ். சுகபோகமான வாழ்க்கையின் மீது நாங்கள் சிலாகித்து நிற்கிறோம் யா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களை இந்த உலகத்தினுடைய சோகங்கள் மூழ்கடித்து விடாமல் உன் சுகத்திலேயே நாங்கள் காலங்களுக்கு அருள் செய்து விட யா அல்லாஹ். நாங்கள் வியாபாரம் செய்வதற்கு எங்களுக்கு நீ எல்லா வழிகளையும் வகைகளையும் வரக்கத்தையும் செய்திருக்கிறாயா அல்லாஹ். ஆனால் உன்னுடைய திக்கிரிலிருந்து விலகாத வியாபாரத்திற்குரியவர்கள் வெற்றியாளர்கள் என்று நீ சொல்லி இருக்கிறாயே. அத்தகைய வியாபாரிகளாக நாங்கள் செல்வ செழிப்புகளை சூழ்ந்திருக்க அருள் செய்து விடையா அல்லாஹ். எத்தனை கோடிகள் எங்களுடைய கால்களை மொத்தமிட்டாலும் நாங்கள் உனக்கு மாத்திரமே அடிமையாக இருந்து விட அருள் செய்து விடையா அல்லாஹ். அவைகள் எல்லாம் உனக்கு உகந்த வழிகளிலேயே செலவழிக்க அருள் செய்து விடையா அல்லாஹ். சோதனைகளாக எங்களுக்கு நாளை வறுமையில் எங்கள் மக்களும் செல்வங்களும் எங்களுக்கு வந்து விடாமல் காப்பாற்றி விடையா அல்லாஹ். ரஹ்மானே எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய அறிவுகளையும் தெளிவுகளையும் உன்னை விளங்கிக் கொள்கிற விதத்தில் நாங்கள் இதை செலவழிக்க அருள் செய்து விடையா அல்லாஹ். உனது அருள்மறை குர்ஆனுடைய திரு வேத வசனங்கள் எங்கள் செவிகளில் வந்து விழுகிறது, அதை எங்களிடத்தில் செயல் வடிவப்படுத்தி விடையா அல்லாஹ். நாங்கள் குர்ஆனிய வழிகளில் நடந்த குர்ஆனுக்குரியவர்களாக அஹ்லுல்லாஹ்களாக அருள் செய்து விடையா அல்லாஹ். உனது ஹபீபான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மீது அளப்பரிய நேசம் கொண்டவர்கள் நாங்கள் யா அல்லாஹ். அவர்களின் மீது எங்கள் நாவுகள் அதிகம் அதிகம் ஸலவாத்துக்களை ஒழித்து விட அருள் செய்து விடையா அல்லாஹ். எங்களுக்காக காலமெல்லாம் தியாகம் செய்த திருமகனாரை நாங்கள் அனுதினமும் அவர்களுடைய வாழ்வுகளை வழிமுறைகளை பேணி நடக்கக்கூடிய பாக்கியத்தை செய்து விடையா அல்லாஹ். யா அல்லாஹ் அவர்கள் இந்த உம்மத்துக்காக கடைசி நிமிடம் வரைக்கும் உம்மத்தி என்றே வாழ்ந்திருக்கிறார்கள் யா அல்லாஹ். நாங்கள் ஒரு முறையேனும் அவர்களை எங்களுடைய ஹபீபாக நாங்கள் சொல்வதற்கு யா அல்லாஹ் நாங்கள் எங்களுடைய நாவுகளை தயார்படுத்த வேண்டியது இருக்கிறது யா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களை நினைத்தே காலமெல்லாம் நகர்த்தி கொண்டிருந்த பெருமகனாரை நாங்கள் அனுதினமும் நினைத்து செல்வாத்தை பொழிய செய்து விடையா அல்லாஹ். இங்கு மாத்திரமல்ல நாளை வறுமையிலும் ஒட்டுமொத்த மாந்தர்கள் உன் சமூகத்திற்கு வந்து நிற்கிற பொழுது நப்சி நப்சி என்று சொல்கிற பொழுது ஒற்றை குரல் ஓங்கி ஒழிக்குமே உம்மத்தி என்று அந்த சுத்த புருஷனுடைய உம்மத்துகளாக எங்களை நீ ஆக்கி அருள் புரிந்திருக்கிறாயே. நாங்கள் அதற்கு நன்றியுள்ளவர்களாக நடந்து கொள்ள அருள் செய்து விடையா அல்லாஹ். இந்த ஹபீபுடைய சுன்னத்தை பேணி நடந்து ஈடேற்றம் பெறக்கூடிய நல்லடியார்களாக எங்களை கபூல் செய்து விடையா அல்லாஹ். யா அல்லாஹ் அவர்களுடைய சோதனைகள் எல்லாம் பெரிதாக கருதாமல் இந்த உம்மத்தின் பாதுகாப்பே பெரிதாக கருதினார்களே. அந்த அடிப்படையில் தான் யா அல்லாஹ் இந்த உம்மத்தாகிய நாங்களும் நடந்து கொள்ள எங்களுக்கு எந்த சோதனை வந்தாலும் யாருக்கும் எந்த இடையூறும் இல்லாமல் யா அல்லாஹ் நாங்கள் இடேற்றம் பெற்றுவிட அருள் செய்து விட யா அல்லாஹ். ரஹ்மான யா அல்லாஹ் உயர்ந்த சொர்க்கத்தின் சுந்தரர்களாக பெருமானார் யாரையெல்லாம் அடையாளப்படுத்தினார்களோ, எந்த செயல்களை எல்லாம் அடையாளப்படுத்தினார்களோ அதற்கு தகுதியாளர்களாக அந்த செயல்களை செய்வதற்கு அருகதை உடையவர்களாக எங்களை நீ தகுதிப்படுத்தி விடையா அல்லாஹ். யார் யாரையெல்லாம் நரகவாதிகளாக என்ன செயல்கள் எல்லாம் நரகத்திற்குரியவர்களாக சாபத்திற்குரியவர்களாக
சட்டங்களாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இரவில் கண்டு வந்து சொன்னார்களோ அந்த சண்டாளர்களாக நாங்கள் ஆகி விடாமலும் அந்த கீழ்த்தரமான செயல்கள் எங்களிடத்தில் இடம்பெற்று விடாமலும் கடைசி வரைக்கும் எங்களை பாதுகாத்து யா அல்லாஹ். நரகத்தின் ஜுவாலைக்கு நாங்கள் தாங்க மாட்டோம் யா அல்லாஹ். அதன் கொடுமைகளை நாங்கள் ஏற்றுக்கொள்ள எங்கள் உடல்களுக்கு சக்தி இல்லை யா அல்லாஹ். சொர்க்கத்தின் சுகங்களுக்கு நாங்கள் அருகதையாளர்களும் இல்லாமல் இருக்கிறோம் யா அல்லாஹ். என்றாலும் உனது கருணையின் மீதும் அருளின் மீதும் நாங்கள் அளப்பெரிய நம்பிக்கை கொண்டிருக்கிறோம் யா அல்லாஹ். உனது ஹபீபுடைய ஷஃபாஅத்தின் மீது நாங்கள் ஆதரவு வைத்திருக்கிறோம் யா அல்லாஹ். அனுதினமும் ஒழிக்கிற பாங்குக்கு பின்னால் நாங்கள் அவர்களுடைய ஷஃபாஅத்தை வேண்டி நிற்கிறோம் யா அல்லாஹ். இந்த ஷஃபாஅத்திற்கு தகுதியாளர்களாக எங்களை நீ கபூல் செய்து விடு யா அல்லாஹ். எங்களை கைவிட்டு விடாதே யா அல்லாஹ். உன் சமூகத்திலிருந்து எங்களை விரட்டி விட்டால் எங்களை கை தாங்குவதற்கு எந்த நாயனும் இல்லாத நாதியற்றவர்களாக போய்விடுவோம் யா அல்லாஹ். உன் அடிமைகள் என்று நாங்கள் நாவினிக்க சொல்கிறோம் யா அல்லாஹ். உன் நாவிலிருந்து என் அடிமை என்று நீ ஒத்துக்கொள்ள வேண்டும் யா அல்லாஹ். அதற்கு தகுதியாக்கி விடு யா அல்லாஹ். இந்த நாள் அதற்கு தகுதியான நாள், இந்த இரவு அதற்கு தகுதியான இரவு. எங்களுக்கு அந்த நசீபை கொடுத்து விடு யா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களை கடைசி வரைக்கும் காப்பாற்றி அருள் செய்து விடு யா அல்லாஹ். எங்கள் மனைவி மக்கள் பிள்ளைகளை பாதுகாத்து விடு யா அல்லாஹ். எங்கள் சந்ததிகளை கியாம வரிமந்தம் வரைக்கும் இந்த தீனுல் இஸ்லாத்தினுடைய தாரக மந்திரத்திலேயே கடைசி வரைக்கும் சுத்தமாகவே நிலைக்க செய்து விடு யா அல்லாஹ். எங்கள் பிள்ளைகள் எந்த விதத்திலேயும் இந்த கலிமாவிலிருந்து கொஞ்சமும் மாறிவிடாமல் பாதுகாத்து விடு யா அல்லாஹ். அத்தகைய பெற்றோர்கள், அந்த பிள்ளைகளை குறித்து கவலைப்படக்கூடிய பெற்றோர்களுக்கு அந்த பிள்ளைகளை நீ செய்வாக்கி விடு யா அல்லாஹ். பெற்றோர்களை அந்த பிள்ளைகளுக்கு முன்னுதாரண புருஷர்களாக நடவடிக்கைகளிலும் அனைத்து நடத்தைகளிலும் முன்னிறுத்தி விடு யா அல்லாஹ். ரஹ்மானே எங்களை கடைசி வரைக்கும் உன் அருள் பார்வைக்குள்ளால் அகப்படுத்தி வைத்து விடு யா அல்லாஹ். ஒரு நொடி பொழுதேனும் எங்கள் பொறுப்புகளை கூட எங்களிடத்தில் சாட்டி விடாது யா அல்லாஹ். அதை சுமக்கும் தகுதியும் சக்தியும் எங்களிடத்தில் இல்லை யா அல்லாஹ். என்று ஒப்படைத்த உத்தமர்கள் வரிசையில் எங்கள் நாவுகளும் அதை ஒத்திருக்கிறது. நாங்கள் எங்கள் பொறுப்புகளை உன்னிடத்தில் ஒப்படைக்கிறோம். இன்னல்லாஹ பஸீரும் பில் இபாதி என்று உன் அடியார்களை அனுதினமும் ஊடுருவி பார்க்கும் ஆற்றலும் வருவதையும் உடைய உன்னிடத்திலேயே எங்களையும் எங்கள் மனைவி மக்கள் சந்ததி பிள்ளைகளையும் ஒப்படைக்கிறோம் யா அல்லாஹ். நீ பொறுப்பேற்று கடைசி வரைக்கும் கண்ணியமாக கரை சேர்த்து விடு யா அல்லாஹ். எங்கள் எல்லா முடிவுகளையும் அழகாக்கி விடு யா அல்லாஹ். கொடிய நோய் நொடிகளை விட்டும் பாதுகாத்து விடு யா அல்லாஹ். தீய சங்கடங்கள் கஷ்டங்களை விட்டும் கண்ணீர்களை விட்டும் காப்பாற்றி விடு யா அல்லாஹ். எங்கள் வியாபார தொழில் துறைகளில் அலுவல்களில் பரக்கத்தையும் சிறப்பையும் செய்து விடு யா அல்லாஹ். எங்கள் இறுதி முடிவை கலிமா ஷஹாதாவோடு கூடிய கண்ணிய முடிவாக்கி விடு யா அல்லாஹ். எங்களை ஈண்டெடுத்த பெற்றோர்களை விட்டும் மன்னரை தொட்டவர்களாக இருந்தால் அந்த மன்னரைகளை மனமாக்கி வெளிச்சமாக்கி விடு யா அல்லாஹ். உயர்ந்த சொர்க்க பூஞ்சோலிகளில் சுகமாக அவர்களை கொடியமர்த்தி விடு யா அல்லாஹ். எங்களுக்காக தியாகம் செய்தவர்களை நீ கடைசி வரைக்கும் கண்ணியமாகவே வைத்து விடு யா அல்லாஹ். நாளை மறுமையில் அவர்களையும் எங்களையும் சொர்க்கத்தில் கொண்டு சேர்த்து விடு யா அல்லாஹ். நாளை சொர்க்கப்பதியில் உனது ஹபீபான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் உம்மத்தை என்கின்ற உயரிய தர்ஜாவோடு வந்து இருக்க அருள் செய்து விடு யா அல்லாஹ். ஒட்டுமொத்த சுத்த புருஷர்களும் உன் அடியார்களாக அங்கு வந்து நின்று அலங்கரிக்கிற அந்த வரிசையில் சிற்றிடைகளாக இருக்கிற எங்களையும் அந்த இடத்தில் கொண்டு வந்து உன் அருளால் நிறுத்தி விடு யா அல்லாஹ். எங்களை கைவிட்டு விடாதே யா அல்லாஹ். நாளை சொர்க்கம் வரை வந்து சேருகிற அந்த இடம் என்பது அவ்வளவு சாதாரணமாக எளிய பாதை இல்லை யா அல்லாஹ். அந்த பாதை எங்களுடைய முயற்சியால் கடக்க முடியாது யா அல்லாஹ். உன் அருளால் இருந்தால் யாரும் உன்னை வந்து சேருவதற்கு தடுக்க முடியாது யா அல்லாஹ். எங்களை உன் சமூகத்தில் கொண்டு வந்து நிறுத்தி விடு யா அல்லாஹ். அங்கு நாங்கள் எல்லாம் உன்னை வந்து கண் குளிர கண்டு ரசித்து ஆனந்த பரவசம் அடைகிற பெரும் பேரின்ப வாக்கியத்தை எங்களுக்கு நசீபாக்கி விடு யா அல்லாஹ். ربنا تقبل منا انك انت السميع العليم وتب علينا يا ربنا انك انت التواب الرحيم. ربنا هب لنا من ازواجنا وذرياتنا قرة اعين واجعلنا للمتقين اماما. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا اغفر لنا وارحمنا ولوالدينا ولمشايخنا ولأساتذتنا ولجميع أمة سيدنا محمد صلى الله عليه وسلم. رب ارحمهما كما ربياني صغيرا ما دامت الرحمة يا أرحم الراحمين. جزا الله عنا نبينا وسيدنا ومولانا محمدا صلى الله عليه وآله وأصحابه وأمته وسلم بما هو أهله عدد ما في علم الله ودوام ملك الله
எல்லாரும் 3 தடவை நீங்கள் சேர்ந்தே ஓதுங்க. சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வஸலாமுன் அலல் முர்ஸலீன் والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا ربي صل عليه وسلم.